பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய ஆண்டு உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஆண்டாய் மாறும். பல வருடங்கள் எதிர்பார்த்த நன்மை ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற நல்ல நாட்களாய் மாறும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு பழைய பாடல்ல ஒரு அடியை பாடி ஆமென். கடந்த நாட்களில் கண்மணி போல இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைகள் வந்துடலாமா? கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. நல்ல கை தட்டி பாடுவோம். இந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திர கிருபையும் ஈன்றதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர். நல்ல கை தட்டி பாடுங்கள். பரமானந்தமே நன்றியாருள்ளவே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியாருள்ளவே மிக பங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரமேசு நம்மோடு இருப்பார். இந்த வனாந்திர இன்பரமேசு நம்மோடு இருப்பார். புகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே. நல்ல கரங்களை தட்டி பாடுமா? நன்றி செலுத்த வேண்டிய நாட்கள். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றி. அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். அக்கினியோடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும் சோதனையும் மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீன்றதா ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர். பரமானந்தமே நன்றியாருள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. துதி. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவா வாரும் என்று நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்றாய் சேர்ந்திடுவார் விலங்கினரும் ஈட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர். ஆனந்தமே பரமானந்தமே நன்றி மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் மிக பொங்கிடுதே நாம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் ரபலாஷே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் துரியனை தேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா. துதி சாற்றிடுவோம் நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். சாற்றிடுவோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஒரு 5 நிமிஷம் எழுப்பி நின்று துதித்து ஒரு வேத பகுதியை வாசித்து உட்கார போகிறோம். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாட்கள். திரளாய் கூடியிருக்கிறீங்க. நல்ல திரளான ஒரு தேவ ஜனமாய் இந்த வருஷத்தின் கடைசி உபவாச நாளில் கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார்.
கொஞ்சம் திரும்பி பாருங்க, வாழ்க்கையை திரும்பி பாருங்க. நம்மை விட பலசாலிகள், நம்ம விட வயதில் குறைந்தவர்கள், ஹல்லேலூயா பிரைஸ் தி, நம்ம விட வசதியானவர்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். கிருபையா தானமா ஜான்வரியை பார்க்க வைத்த கர்த்தர் டிசம்பரை பார்க்க வைத்தாரே, ஹல்லேலூயா. அந்த விபத்தில் பாதுகாத்தாரே, ஸ்தோத்திரம். அந்த வியாதியில காப்பாற்றினாரே, ஸ்தோத்திரம். தைரியத்தில் ஒரு தைரியத்தை தந்தாரே, ஸ்தோத்திரம். ஹோரா பாலா பௌஷா காபா, எல்லாம் இழந்து விட்டோமோ என்று எண்ண போது கர்த்தர் உதவி செய்தாரே, தோத்திரம். ரேகா பாலா ஹம்தோ ரபானி ஆக்காரா பௌஷே. நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிங்க பாப்பா 2 நிமிஷம். ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி. உடாபாக்காலா ஷிடாபாலா. நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. நன்றி, நன்றி, நன்றி. இந்த வருஷத்தில் பாதுகாத்தீரே நன்றி, பராமரித்தீரே நன்றி. ஹூரா பாலா, தேவைப்படும் போதெல்லாம் என்னை பக்குவப்படுத்தினீரே நன்றி. ஹுடிபி டபனா ஷிகடபலபா குடா ஹூரா பாலாதா ரிகனா ஷகட ஹந்துனா. நல்ல கையை தட்டி ஆவியில நிரம்பி சகோதரி. துடா 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 துடிபி டபனா கடபனா கத்துடா துடிபி லால் யார மக்கத்துடா. ஆல வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. பரலோக அக்கினி விழுகிறது, அக்கினி விழுகிறது. ஹூடா ராகாதாரா. Glory, glory, glory. Jesus, Jesus. இருதயத்தின் ஆழத்தில் நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி கம்பீரமா, கம்பீரமா. ஹூடா ரிபடா ஹர்ஷபா ஹந்துலா லப்கோ ரோகோ ஷேகேலே ரியாந்தோ ஹப்ல பௌரமந்தனா. குடும்பத்தில் நல்ல காரியம் செய்தாரே, சில தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்றே, சில வாக்குத்தத்தங்களை கால் வைக்க வைத்தாரே. ஹூடா பாலபா ஷம்போ லிகரா ஹந்துனா. நினைப்பதற்கு யோசிப்பதற்கு மேலாய் இந்த வருஷத்தில் சில நன்மை செய்தாரே. ரேகபா ஹந்துலா ரேகா ஷாகதா ராகதலா ரிமௌலே ரேகா कैसे बौला हंतुडा बार रियांतो रासा बाबा हंतुला बार रियांतो. जिस நல்ல கையை தட்டிமா வாலிப தம்பிமார் கை தட்டி ஆண்டவரை துதி, துதிங்க. 2 நிமிஷம் நன்றி சொல்லுங்க. ஷதா தா 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 துடபக்க ஷிடபல கத்துடா துடிபிடப கலப ஷிடபல கத்துடா பாலியா. ஹல்லேலூயா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நல்ல கைத்தட்டி சேர்ந்து பாடுமா. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை, உண்மையா சொல்லுங்க, அது உங்க அனுபவமா இருக்கட்டும். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். ஓ, அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். சொல்லுங்களேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி சொல்லாமல் இருக்கவே. ஹல்லேலூயா, glory. நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்படி கையை உயர்த்தி, தேவன் அருளிய ஓ இவுகளுக்காய் ஸ்தோத்திரம், அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். சொல்லுங்க அந்த வார்த்தைய. அளவில்லாதவரின் எந்த நாள் முழுதும் ஸ்தோத்திரம். சொல்லாமல் இருக்கவே பல நன்மை செய்த இயேசுவுக்கே. சொல்லாமல் இருக்கவே Boloria
நன்றி 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 சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். கரங்களை உயர்த்தி ஜீசஸ். இந்த வருஷத்துல நிற்க முடியாதுன்னு நினைச்சீங்க, சில இடத்துல நிற்க முடியாது, இனி இதுல நின்று வாழ முடியாது, நின்று ஜீவிக்க முடியாது, நின்று பணியாற்ற முடியாது, என்னால நின்று பேச முடியாது, நீ நிற்க முடியாத இடத்துல நிற்க வைத்தவர் கர்த்தர். எந்த இடத்துல தலை குறைந்துகளோ அதே இடத்துல உங்கள் தலை நிமிர பண்ணினார். முடியாதுன்னு வந்துட்டீங்க, இது என் திறமையால முடியாது, இது என் அறிவால முடியாதுன்னு நினைச்சு வந்தீங்க. ஆனா கர்த்தர் சொன்ன, நான் உன் கூட வாரப்பா, நீ எனக்காக கொஞ்ச நேரம் நின்னல, நான் உனக்காக நிற்கிறேன். ஏய் ஏய் கம் ஆன் கம் ஆன் லாஷா காதாரா லாகாபா ஹந்தரா ஹalleluya. நீ ஏமாற்றப்பட்ட இடத்துல கொண்டு வந்து நின்னு உன்னை கனமணின கர்த்தர் ரூபௌ ராகாசே, நீ வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தரை நிறுத்தி கனப்படுத்தின ஆண்டவர் ஹுலாபா ராகாதாரா ஷிடாபானா. Yes, Lord. Jesus. Jesus, hallelujah. இப்படி கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்ல போறீங்க. என்னன்னு தெரியல, இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸா மாறட்டும். நல்லவரேன்னு சொல்ல போறீங்க. தாயை விட இயேசு நல்லவர், தகப்பனை விட நல்லவர், நண்பர்களை விட நல்லவர், உறவினர்களை விட நல்லவர். நல்லவரே வல்லவரே, சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை கம்பீரமா சொல்லிருங்க. நல்லவரே வல்லவரே ஆராதனை. தலை குனிய வேண்டிய இடத்துல தலை நிமிரப்படும் இயேசு நல்லவர். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தந்தவர் நல்லவர். சிறுமைப்படுத்தப்பட நாட்கள் துன்பத்தை கண்டு வருஷங்களுக்கு தக்கதாய் மகிழ்ச்சியாக்கின இயேசு நல்லவர். கையை விட்டு போனதை கைகூட பண்ண இயேசு நல்லவர். So the God is good. Shaba hataba rapaka daraba shekara. உங்க கையில பைபிள் எடுத்துடுங்க, நின்னுட்டே வாசிக்க போறோம். வார்த்தையை கனம் பண்ணலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், அதனுடைய 21 28 வரை வாசிக்க போகிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்க எங்களுடைய கண்களை திறந்தருளும். ஆமென். வாசிக்கலாமா? மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21 28 வரை ஒரு தெரிந்த பகுதியை தியானிக்க போகிறோம். கர்த்தரோடு பேசுகிற நல்ல நேரமாய் மாறப்போகிறது. ஆமென். சேர்ந்து வாசிங்கள். ஆல் டுகெதர். பின்பு இயேசு அவிடம் விட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கூடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவள், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டிற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மைதான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசலது விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவதென்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். 28 சத்தம் வாசிக்கலாமா? கம்பீரமா? கமான். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, விசுவாசம் பெரியது, விரும்புகிறபடியோ ஆக கிடவது என்றாள். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஜோம் நின்னவனமா ஜோம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நல்ல பரிசுத்தவான், நல்ல தகப்பன்,
நல்ல ஸ்தாபனம், நல்ல சபை. இந்த வருஷத்தில் ஜான்வரி 1 காணச்சது கர்த்தர். கிட்டத்தட்ட 28 வந்துட்டோம். இதுவரையிலும் பத்திரமா பாதுகாத்ததுக்காக தோத்துறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்தீர். வேலை, வியாபாரம், தொழில், பிரயாணங்கள், பிரயாசங்கள் எல்லாவற்றுடைய ஆசீர்வாதம், அனுகிரகம் கொடுத்தபடினாலும் உமக்கு தோத்துறோம். ஆண்டவரே ஆவிக்கிற வாழ்க்கையிலும் சற்று குறைவில்லாமல் பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி உபவாச கூட்டத்தில் ஏதோ ஒரு காரியத்தை உடைய பிள்ளைகளோடு பேச கர்த்தர் விரும்புகிறீர். கர்த்தர் பேசும். திட்டமான தீர்க்க தரிசனமான வார்த்தை வெளிப்படட்டும். சிலர் உடைக்கப்படுகிற நேரமாய், சிலர் உருவாக்கப்படுகிற நேரமாய், சிலர் கட்டப்படுகிற நேரமாய், சிலர் கட்டவிழ்க்கப்படுகிற நேரமாய். ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நான் அப்பிரயோஜனமானவன், என் கடமை மட்டும் நான் செய்கிறேன். வசனத்தை கொண்டு ஊழியத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறதற்காக தோத்துறோம். அப்பாவின் கரத்தில் கொடுத்து எதிர்பார்க்கிறோம். மீட்புரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பக்கத்தில் 4-5 பேருக்கு கை கொடுத்து முகத்தை பார்த்து God bless you, கர்த்தர் உங்களை ஆசீர்வதின்னு சொல்லுங்களேன். God bless you சொல்லுங்களேன். ஐயா God bless you. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you. ஆமென். Praise the Lord. உட்காருங்கள். நன்றி. நல்ல ஒரு செய்திக்கு நேராக நான் உங்களை இழுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமென். செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், மன விருப்பத்தை நிறைவேற்றும் மன்னவர். சொல்லுங்கள், சத்தமா சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் வாய்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். வியாதியஸ்தரை குணமாக்கினார், குருடனை பார்க்க வைத்தார், செவிடரை கேட்க வைத்தார், ஊமையரை சுகமாக்கினார், முடவரை நடக்க வைத்தார், சந்திரரோகி குணமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், பச்சை தண்ணீரை பலரசமாய் மாற்றினார். இன்றைக்கு முழு உலகத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான ஊழியர்கள் 1000 வருஷம் செய்ய முடியாத ஊழியத்தை 3.5 ஆண்டிலே இயேசு செய்து நிறைவேற்றினார். ஆமென். அவர் செய்தது ஒரு சரித்திரமாய் அழகாய் நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தோத்திரம். இன்றைக்கும் அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள் வாழ்வில் அந்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். ஆமென். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். தெளிவான பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிக தெளிவான பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். பின்னால் வரைக்கும் தெளிவாக கேட்குதா? ரைட், கமான், பேசலாமா? ஆண்டவர் நல்லவர். கையை உயர்த்தி ஆண்டவர் மகிமையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பட்டணத்தில் ஊழியம் செய்தார், கிராமத்தில் ஊழியம் செய்தார், வனாந்தரத்தில் ஊழியம் செய்தார், தேவனுடைய ஆலயத்தில் ஊழியம் செய்தார். ஆண்டவருக்கு தோத்திரம். பல ஊழியங்கள் வித்தியாசமாக இருந்தது. பலதரப்பட்ட ஊழியத்தை இயேசு செய்தார். ஆண்டவருக்கு தோத்திரம். இங்கே தெருவில் ஒரு ஊழியம் நடக்குது. இயேசு கிறிஸ்து போகிறார்னு கேள்விப்பட்டு ஒரு சகோதரி, மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்றபோது இயேசுவை தேடி வந்தாள். இயேசு அவளுக்கு அற்புதத்தை செய்தார். அதைத்தான் இங்கே தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நல்லவர். அந்த 28ஆம் வசனத்தில் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு, நல்ல கவனிங்கம்மா, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆண்டவர் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற மன்னவர். சிலரும் பெற்றோருடைய விருப்பத்தை பிள்ளைகள் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். பிள்ளைகளுடைய விருப்பத்தை பெற்றோரால் நிறைவேற்ற முடியாமல் போகலாம். உறவினருடைய விருப்பத்தை உறவினர்கள், நண்பருடைய விருப்பத்தை நண்பர்கள், யாரோ உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாமல் போகலாம். அதை ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன், உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் மன விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுகிற ஒரு தெய்வம் இயேசு. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 24 இங்க மனப்பாடமா சொல்ல வேண்டிய வார்த்தை. சங்கீதம் 24, கர்த்தர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உள்ள ஆலோசனைகள் எல்லாம் வாசிக்கலாம் நிறைவேற்றுவாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. பாருங்க, மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற தேவன். கவனிங்க, மன விருப்பத்தின்படி தந்தருளுகிற தேவன். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 3:5 2 நாளாகவும் 1:7 ஒரே சம்பவத்தை வாசிக்கிறோம்.
1 ராஜாக்கள் 3:5, 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நல்ல கவனிங்க, அப்பா இறந்துட்டாங்க. போக்குவரவு அறியாத ஒரு சிறுவன், ஒண்ணுமே செய்ய தெரியாது. இப்படி என்னால எப்படி பண்ண போறேன் அப்படி இருக்கும்போது கர்த்தர் தரிசனத்தில் பேசுறார். நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளுப்பான்னார். உன் விருப்பத்தை என்கிட்ட கேளு. நல்ல கவனிங்க, உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன், நீங்க என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். என் வாழ்க்கையில என் தகப்பனார் வாழ்க்கை நடந்தது. என்னோட தகப்பனார் கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் முழு நேரமாய் ஊழியம் செய்து, அவங்க இறந்தே 22 வருஷம் ஆச்சு. எங்கள் அப்பா இறந்து 22 வருஷம் ஆச்சு. 2002 நவம்பர் 18 இறந்து 19 அடக்கம். 22 வருஷத்துக்கு முந்தி ஒரு 3 மாதங்கள் என் தகப்பனார் படுக்கையில் இருந்தார்கள். 3 மாதங்கள் படுக்கையில் இருந்தார்கள். அப்பொழுது அவங்க வயது 78. நல்ல ஓடினவங்க. 23 வயசில் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பித்தவர்கள். ஒரு வயலில் உழுது கொண்டிருந்த போது சத்தம் கேட்டு என்னுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படியே வயலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. மாடெல்லாம் வந்துட்டு ஓனர்கிட்ட வந்து சொன்னாங்களாம், ஆண்டவர் அழைக்கிறார், ஊழியத்து வாரேன். அப்படி வந்தவங்க வைராக்கியமாக கர்த்தருக்காக ஊழியம் செய்தவர்கள். ஆண்டவர் நல்லவர், ஆமென். அநேக ஊழியரை உருவாக்க கர்த்தர் காரணமானார். தூத்துக்குடியில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் எலிசா என் தகப்பனார் மூலம் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்தில் உருவாக்கப்பட்டவர். இன்றைக்கு தேசத்தில் பிரபலியமாய் பயன்படுகிற, அவங்க வாயினால் சொல்லவே மாட்டாங்க, பாஸ்டர் YKP ஹென்றி, அவரை ரட்சிப்புள்ள நடத்தி ஊழியத்தில் உருவாக்கின தகப்பனார். இப்படி அவரால் உருவாக்கப்பட்ட ஊழியர்களே ஏராளம். அல்ல கர்த்தருக்காக ஓடினவர்கள். சாதாரணமாக அன்றைக்கி நாங்கள் காரில் வர்றதுக்கே யோசிக்கிறோம். நானே என் தகப்பனாரோட 100 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் என் தகப்பனாரோட நான் சைக்கிளில் பயணித்திருக்கிறேன். ஆண்டவன் நல்லவர், ஆமென். சாதாரணமாக அங்கெல்லாம் வருவாங்க. தூத்துக்குடி ராமேஸ்வரம் வரைக்கும் சாதாரணமாக சைக்கிளில் வருவாங்க. சைக்கிளில் ஊழியம் செய்வாங்க. நானே மெஞ்ஞானபுரம் திருச்செந்தூர்லலாம் எங்கள் அப்பா கூட சைக்கிள் வந்து ஞாபகம் உண்டு. இல்லை கர்த்தருக்காக ஓடி உழைத்த தேவ மனிதன். சித்தூர் போயிருந்தேன், அவருக்கு ஆந்திராவுக்கு போயிருந்தேன். அங்கே போயிருந்தபோது என்கிட்ட கேட்டாங்க, உங்களுக்கு எந்த ஊருனாங்க? நான் திருநெல்வேலியில் பணகுடி. நான் உடனே கேட்டாங்க, ஒரு வயசான ஒரு ஐயா உண்டு, ராஜமணியன் ஐயா, அவங்க பையன் தான். அவங்க சொன்னாங்க, சித்தூரில் சைக்கிளில் வந்து நிறைய ஊழியர்களை கூட்டிகிட்டு வந்து ஆந்திராவில் கிராம ஊழியம் செய்தாங்கன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்படி நல்ல ஓட்டம் ஓடி 55 ஆண்டுகள் ஓடி அவங்க மரண தருவாய். கடைசூரில் அவங்க மருந்து எடுத்ததில்லை. அன்றைக்கு கற்றுக் கொடுத்த விசுவாசத்தின்படி உறுதியாக இருந்தவர்கள். நானும் நம்ம அண்ணன் அகஸ்டன் ராஜசேகரும் அண்ணனும் சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த நாட்களில் கவனமாக கேளுங்க, 4 நாள் கூட்டம். பாலப்புள்ளம்ங்கிற ஊர் பக்கத்தில் கன்வென்ஷனில் பேசுகிறோம். அப்போ நான் எங்கள் அப்பாட்ட புறப்படும்போது, அப்போ படுக்கையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு, ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா, விசேஷமாக தான் அது வாங்கி தரணுமா? அவங்க கேட்டாங்க, தேன் வேணும்னு சொன்னாங்க. எனக்கு தேன் வேணும் அப்படின்னாங்க. ஏன்னா நான் மார்த்தாண்டம் போகிறேன்னா அவங்களுக்கு தெரியும், மார்த்தாண்டம் பக்கத்தில் நல்ல தேன் கிடைக்கும். அங்கே எஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால அது மார்த்தாண்டம் பார்த்திங்கன்னா நிறைய தேன் கடைகள் இருக்கும். தேன் நல்ல கிடைக்கும், குவாலிட்டியான தேன் கிடைக்கும். நான் உடனே எனக்கு எந்த கடையில் வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை, சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு தேன் வாங்கி வச்சுருக்கேன். வச்சுட்டு அண்ணன் என்கிட்ட சொன்னேன், நான் அப்பா சோமலாமல் இருக்காங்க, நான் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு மறுபடியும் ஈவினிங் வரேன், நீங்கள் பேசுங்கன்னு அண்ணனை விட்டுட்டு அகஸ்டனை விட்டுட்டு நான் வந்துட்டேன். நைட்டு 12 மணி கரெக்டாக ஞாபகம் இருக்குது. சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நான் உள்ளே வரேன், கேம்பஸ்குள்ளே வரேன். இப்போ அப்பா பலகீனமாக இருந்தாங்களா, அப்பா போய் பார்த்துருவோன்னா அவங்க அப்போ அந்த ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. அவங்ககிட்ட போய், அப்பா நீங்கள் தேன் கேட்டிங்களா வேலைக்கிழமை, நான் தேன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவங்கள திறந்து கொடுத்து அதை சாப்பிட சொன்னேன். ஆர்வமாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பழைய ஆள் பார்த்தீங்களா, அவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க. நான் கோவப்படலை, நான் சிரித்தேன். தேன் வாங்கிட்டு வர சொன்னால் அந்த போய் எங்கேயே போய் கூப்பனி வாங்கிட்டு வந்திருக்கான்ட்டாங்க. கூப்பனி என்ன தெரியுதா? நீ கூப்பனி தானே சொல்லுவீங்க. இந்த பயணி காய்ச்சி வரும்போது லாஸ்ட்டில் எனக்கு ஒன்றும் ஓடல. என்ன வேணும்னு கேட்டேன். பச்சை தேன் வேணும். நான் தான் தேன் எடுக்க போகணும், வேற என்ன செய்ய. இது நைட்டு 12 மணிக்கு நடக்குது, சனிக்கிழமை. சாட்சி நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு நல்ல சாட்சி சொல்கிறேன் பாருங்க, ஜீவனுள்ள சாட்சி சொல்ல போகிறேன். சனிக்கிழமை ராத்திரி 12 மணிக்கு நடக்குது. ஒரு நல்ல குவாலிட்டியான அக்மார்க் தேன் வாங்கிட்டு வந்திருக்கேன். தேன் வாங்கிட்டு வச்சோன்னா இந்த போய் கூப்பனி வாங்கிட்டு வந்திருக்கேன், தூரண்டு போடலான்ட்டாங்க. எனக்கு கோவம் வரல, சிரிப்பு வந்துச்சு.
சரி போய் படுத்துட்டு ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த நாள் சாயங்காலம் அகஸ்டன் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சாமுவேல் இப்படி நான் காலை பண்ணை சர்ச்சில் இருக்கேன், காட்டாத்துறையிலையும் எங்கே வந்துரு, அப்போ நம்ம களியக்கோளையில் ஒரு ஆளை பார்த்து ஜோம் பண்ணிட்டு போகணுன்னாங்க. நான் பஸ் பிடிச்சி போகிறதுக்கு லேட் ஆகிட்டு, அங்கேருந்து நாகர்கோவில் போய் காட்டாத்துறை போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு. இவங்க அகஸ்டனும் காலை பண்ணணும் பேசி 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 எனக்காக வெயிட் பண்ணி லேட் ஆயிடுச்சு. ஒரு 5 மணி இருக்கும், 5 மோர் தென், கூடுதல் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் உள்ள காட்டாத்துறை அண்ணன் வீட்டுக்குள்ளே என்ட்ராகும் போது அப்போ அண்ணன் ஒரு அம்பாசடர் கார் வச்சுருந்தாங்க. கார் வந்து வாசலில் நிற்குது, எனக்காக லேட் ஆகுறதுனால வாசலில் நிற்குது. அப்போ பாஸ்டர் காலை பாஸ்டர் அங்கே இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்து ஒன்றுமே சொல்ல, சாமுவேல் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு ஒரு கவரில் காணிக்கை கொடுத்தாங்க. பேசுகிறதுக்கு டைம் இல்லை. நம்ம ஊரில் நன்னாரி பாட்டில் தெரியுமா, தெரியுதா தெரியலையா? இல்லை, நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறத பார்த்தா நீங்கள் பிறந்தது அமெரிக்காவில், வளர்ந்தது ஆஸ்திரேலியாவில். நன்னாரி சார் இப்போ இந்த இயர் 2க்கு நீங்கள் நேற்று தான் வந்த மாதிரிலாம் தெரியுது. சொல்லுங்களேங்க, தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு சர்பத் பாட்டில் சொல்லியா செய்யணும். ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு காலை பண்ண என் கையில் ஒரு பாட்டில் கொடுத்தாங்க. நியூஸ் பேப்பரில் போட்டு ஒரு பாட்டில் கையில் கொடுத்தாங்கன்னா அதை யோசிக்கலை. சார் டைம் ஆயிட்டு காரில் ஏறியாச்சு. போயிட்டு இருக்கும்போது அண்ணன் கார் ஓட்டுறாங்க. அகஸ்டனே நான் அந்த பாட்டில் அவுத்தம் பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி எடுத்த ஒரு தேன் பாட்டிலில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேன் பாட்டில் அண்ணன் என் கையில் கொடுத்தாங்க. ஹலோ, எனக்கு கண்கிழந்து தாரத்தரையாக கண்ணீர் வந்துச்சு. 12 மணிக்கு சனிக்கிழமை ஒரு பச்சை தேனை ஒரு தெய்வ மனுஷன் எதிர்பார்க்கிறார். 24 hours ஆகலை. அதுக்குள்ள நான் விளையாட்டுக்கு சொல்லலை, அதை நான் சீரியஸாக பேசுகிறேன். ஏன் தெரியுமா? கலை பாஸ்டர் எனக்கு ரொம்ப டியர் மோஸ்ட். அதுக்கு பிற்பாடு போன வருஷம் கூட நான் அமெரிக்கா போயிருக்கும்போது நான் தான் முதல் மீட்டிங்கில் பேசுகிறேன். ஆனால் அதுக்கு பிறகு அந்த கேம்பஸில் இது வரைக்கும் எனக்கு தேன் பாட்டில் கிடைக்கல. அல்லேலூயா. தரலன்னுலாம் நான் சொல்லலை, நான் அன்னைக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அவங்க எடுத்த அந்த நன்னாரி பாட்டிலில் அப்படி ஃப்ரெஷ்ஷாக தேன் இருந்துச்சு. நிறையா அழுதுட்டு அகஸ்டனை கேட்டாங்க, ஏன் சாமுவேல் அழுற அப்படின்னாங்க. இல்லைண்ணே, நேற்று நைட்டு இப்படி அப்பா கேட்டாங்க, நான் வாங்கி கொடுத்த தேன் அவங்களுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் பச்சை தேனுக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பாஸ்டர் என் கையில் தேன் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்ச போது கண்ணீர் வந்தது. என்னுடைய தகப்பனாருடைய மரணத்தில் அண்ணன் இந்த வார்த்தையை பதிவு செய்தார்கள். ஒரு அற்ப விஷயம், ஒரு சின்ன தேவை. அம்மா ஏசுநாதர் யாருமா, ஏசப்பா யாரு, நம்முடைய ஆண்டவர் யாரு, நம்முடைய ரட்சகர் யாரு, உங்கள் இருதயத்துக்குள்ள சில காரியத்தை வெளியில் சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு உங்கள் இருதயத்துக்குள்ள சில விருப்பங்கள் மறைந்து கிடக்கிறது. அதை நினைத்து அதை பார்த்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இயேசு. அல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. என்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென். ரொம்ப தெளிவாங்களோடு நான் பேச ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்கு தோத்துறோம். மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார். பெரிய செய்தி. நீங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து பழக்கம் இருக்கா? அப்படி செய்ய மாட்டீங்களோ? எடுப்பீங்களா? நிறைய பேர் நோட்டு வச்சுருக்கீங்க. நன்றி. 14 குறிப்பு பேச போகிறேன். சொல்லுங்கள், எத்தனை குறிப்பு? எல்லாம் கேட்டா இருக்கீங்களா? 14 குறிப்பு. ஃபஸ்ட் ஒரு குறிப்புக்கு 10 நிமிஷம்னாலும் ரொம்ப நேரம் ஆகுமே, 5 நிமிஷம்னா கூட நேரம் ஆகுமா? கட்டாயம் 14 குறிப்பு பேச போகிறேன். ஆமாம், முதல்ல 7 குறிப்பு, அடுத்தல 7 குறிப்பு, 7 7 14 குறிப்பு பேச போகிறேன். ஆயுசு காலத்து நீங்கள் மறக்கப்படாது. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆனால் அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவம்? நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ கோவமாக இருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அல்லேலூயா. என்ன 14 பயந்துட்டாங்க. சில பாஸ்டர்மார் 3 குறிப்பே 3 மணி நேரம் பேசுகிறாங்களா பாஸ்டர், நீங்கள் 14 குறிப்பு வேறு சொல்லிட்டீங்களே. ஆமாம், யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? அதில் 7 குறிப்பு. முதல்ல யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? அவளுக்கும் நமக்கும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? அதுதான் முதல்ல 7 பகுதியை நான் உங்களை சுட்டி காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தருக்கு சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இன்னைக்கு காலையில் நான் இந்த உபவாச கூட்டத்தில் பேச போகிற வார்த்தை குறைவற்றது, அது உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ஒருவேளை வராதவங்க போட்டு பரவாயில்ல, அவங்க சில அலுவலில் இருப்பாங்க. வந்த உங்களோட ஒவ்வொருவரும் பர்டிகுலராக கர்த்தர் பேச போகிறார். ஆமீன் சொல்லுங்க. இயேசு ஒருவரை சந்தித்தால் அங்கே ஆசீர்வாதம், ஒருவர் இயேசுவை சந்தித்தால் அது ஆசீர்வாதம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் இயேசுவோடு பேசினால் ஆசீர்வாதம். ஆனால் என்ன ஒருவர் இயேசு ஒருத்தரை பார்த்து பேசினாங்க ஆசீர்வாதம். இயேசு தொட்டால் ஆசீர்வாதம், அல்லது இன்னொருத்தர் இயேசு வந்து தொட்டால் ஆசீர்வாதம். இதெல்லாம் நீங்கள் பைபிளை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தோத்துரும். ஆமேன்.
ஆண்டவருக்கு தோத்திரம். யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார்? உள்ள போயிடலாமா? தோத்திரம். மகள் புருஷனை பற்றி எழுதல, ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளை பிசாசுனால வியாதிப்பட்டிருக்கிறாள். தோத்திரம். மரண தருவாயில் இருக்கிறாள். ஒன்றுமே தெரியல. ஆனால் அவள் கேள்விப்படுறா, ஏசுநாதர்கிட்ட போனால் அற்புதம் நடந்துரும்னு சொல்லி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா. ஏசு கண்டுக்கிடவே இல்லை. அவர் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டுக்கு வந்தேங்கிறார். ஆமாம், தோத்திரம். பிள்ளை நப்பத்தெடுத்து நாய்க்குட்டிக்கு போட முடியாதுங்க, நாயேன்னு வேற சொல்லிவிட்டார். அந்த அளவுக்கு போயிட்டு, ஆனாலும் அவளை விடவே இல்லை. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை, ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாள். அற்புதம் நடந்தது. அவளை பார்த்து இயேசு சொன்னார், உன் விசுவாசம் பெரியது. தோத்திரம். அல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு. அடுத்த வார்த்தை அந்நேரமே. சொல்லுங்க. எந்நேரமே. அந்நேரமே அவள் மகள் என்ன செய்தாள்? ஆரோக்கியமானாள். ஓகே. யாரை பார்த்து உன் விருப்பம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொன்னார்? வாசிக்கலாமா? 22. அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து. சொல்லுங்க அந்த வார்த்தையை. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து. பாருங்க, அவ பேர் தெரியாது. பைபிள்ல பேர் இல்லாத நிறைய பேருக்கு ஊர் பேரை வச்சிருக்கு. 1-2 சொல்ல முடியுமா? சாரிபாத் விதவை, அந்த ஊர் பேரை வச்சு சொல்லியிருக்கு. அடுத்தால சூனேமியாள், அந்த ஊர் பேர் என்ன? சொல்லுங்க. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க? சூனேமியாள். அது மாதிரி இங்கே என்ன வாசிக்கிறோம்? இவள் ஒரு கானானிய ஸ்திரீ. கானான் என்பது தேசம், கானான் என்பது வம்சம். ஓகே. இப்போ பாருங்க, மலையாளின்னு சொல்கிறோம், ஆந்திராக்காரங்களை பார்த்து அவங்க தெலுங்குன்னு சொல்கிறோம், தமிழ்கார் பேசல தமிழர்களுங்கிறோம். ஒன்று மொழி, இன்னொன்று இனம், இன்னொன்று இடம். இதை வைத்தும் பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்க பேசுறீங்களா? அப்படி சில நேரம் வெளியூர்லேருந்து திருமணமாகி இங்கே வந்திருப்பாங்க. அந்த வார்த்தை சொல்ல கன்னியாகுமரிக்காரியும்பாங்க, நல்ல பேர் இருக்கும். ஹலோ, இப்போ அவங்க உங்களை விட்டு வைப்பாங்க தூத்துக்குடிக்காரியும்பாங்க. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம். இங்கேருந்து கன்னியாகுமரி கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுருங்க, நம்மளை பார்த்து பாண்டிக்காரிப்பாங்க. ஆனால் அவங்கள பார்த்து கேரளாக்காரன் பாண்டிக்காரங்கிறான். இது மாறி மாறி சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இடத்த வச்சு சொல்கிறோம், தப்பு இல்லை. பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன செய்வாங்க? எங்கள் காமராஜர் பீரியட் வரைக்கும், காவல்கிணறு வரைக்கும் கேரளா. இப்போ அந்த காலத்தில் பக்கத்துலேருந்து நாகர்கோயில், இந்த பக்கத்துலேருந்து திருமணமாகி வந்தவங்க எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? மலையாளத்தாம்பாங்க. மலையாளத்தா அப்படி தான் பேசுவாங்க, மலையாளத்தான்னு பேசுவாங்க. ஓகே. இப்போ பைபிள் சொல்லுது கானானிய ஸ்திரீ ஒருத்தி. அந்த ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். யாரை பார்த்து சொன்னார்? அதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? உள்ள போயிடலாமா? ஓகே. நம்பர் 1 வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அவருடைய 25ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கானான் சபிக்கப்பட்டவன், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றார். இதுல 2 விஷயத்தை எடுத்துக்கலாம். கம் ஆன், லிசன் டு மீ. இதுல 2 விஷயத்தை எடுத்துக்கிடுவோம். கானான் சபிக்கப்பட்டவன். நோவாவுடைய 3 பிள்ளைகள். நோவாவுக்கு எத்தனை பிள்ளைகள் சொல்லுங்க? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகளுடைய பெயரை சொல்லுங்கள். சேம், காம், யாபேத். இந்த காம் தான் யாரு? கானான். இன்றைக்கு இருக்கிற ஆப்பிரியா, அது எரித்திரியாவாக இருந்தாலும், எத்தியோப்பியாவாக இருந்தாலும், அல்லது நைஜீரியாவாக இருந்தாலும், புரியுதா, எகிப்தில் பாதி பகுதியாக இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருக்கிற மக்கள் வேத பண்டிதருடைய 100% அறிக்கையின் முடிவின்படி அவர்கள் தான் காம் சந்ததிகள், அவர்கள் தான் கானாரியர் என்கிறார். உலகத்தில் உள்ள மோசமான பழங்குடி அங்கே தான் இருக்கு. சரியா? ஆப்பிரிக்காவில் தான் மோசமான மந்திரவாதிகள் இருக்கிறாங்க. ரொம்ப வறுமையான பிளேஸ் அங்கே தான் இருக்கு. சோமாலியா நிறைய இருக்குல்ல. ஓகே. ஏதோ 1-2 நாடு மட்டும்தான் செழிப்பாக ஆரம்பிச்சாலும் வறுமை நாட்கள். இங்கே வாசிக்கிறோம், கானான் சபிக்கப்பட்டவன். இவள் யார் சொல்லுங்கள்? கானானிய ஸ்திரீ. அப்படின்னா சாபத்தின் தலைமுறை. ஹலோ 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 சொல்லுங்க. சாபத்தின் தலைமுறை என்னும் சொன்னால் சாபத்தை சுமந்தவள். சொல்லுங்க. தகப்பனின் சாபத்தை சுமந்தவள். தகப்பன் அசிங்கத்தை வெளியில போய் சொன்னதுனால அவர் கோவம் சாபம் போட்டார். அந்த சாபம் பலிச்சிட்டு. பைபிள்ல சாபம் உண்டா? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? வந்து பார்க்கீங்களா? நம்ம 1ஆம் தேதியில் வாக்குத்தத்தத்துக்கு எதிர்பார்த்து உட்காந்துருக்கீங்க. நானே உங்களுக்கு சாபத்தை சொல்ல வந்திருக்கேன். ஹலோ, ரொம்ப கோபமாக இருக்கீங்களோ? ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் ஆசீர்வாதத்தை விட சாபம் தான் நிறைய பேருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன அமைன்னு சொல்ல மாட்டேங்க? பைபிளில் 31,176 வசனத்தில் 8,100 வாக்குத்தத்தம் இருக்கு. ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா சாபம் நிறைய இடத்துல இருக்கு. உபவாகம் 28ஆம் அதிகாரத்தில் வாக்குத்தத்தத்தை பார்க்கலாம், ஆசீர்வாதத்தை பார்க்கலாம், சாபமே அதிகம். அதுவும் சாத்தானுடைய சாபம் அல்ல, கர்த்தரின் சாபம் இருக்கு. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். இந்த 3:33 3:33
நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33வது வசனம். துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது. எப்படி கமாண்ட் வேதம் என்ன சொல்லுது? துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. பாத்தீங்களா? ஏமா துன்மார்க்கனுடைய வீட்டுல என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. என்ன சாபம்? ஒன்றும் பயப்படாதுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா தான் பேச போறேன். துன்மார்க்க வீட்டுல கர்த்தருடைய சத்தமா சொல்லுங்க. என்ன சாபம் இருக்கிறது? கர்த்தருடைய சாபம். துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்ல ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன் மேல வைக்கிறேங்கிறார். தோத்துரும். நீங்களும் நானும் சாபத்தின் தலைமுறை அல்ல, ஆசீர்வாதத்தின் தலைமுறையா இருக்கணும். ஆசீர்வாதத்தின் தலைமுறையா மாறணும். பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். ஆசீர்வாதத்தை என்று சாபத்தை கூறாதிருங்கள். வாயில சாபம் போட்டு அப்படி நடந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமா, ரொம்ப வார்த்தைகளை பிள்ளைகள்கிட்ட பேசும்போது கவனமா பேசணும். பிள்ளைகளுடைய மதியனம் இருக்கலாம், பிள்ளைகள் தவறாக பேசலாம். பெற்றோரே மனம் பதறி ஒரு வார்த்தை சொல்லிடாதுங்க. உங்களுக்கு கண்களுக்கு முன்னால் பிள்ளைகள் மேலே வந்து பலிச்சிடும். ரொம்ப கவனமாக பேசணும். நான் நம்முடைய தேசத்தில் திருநெல்வேலி மாவட்டம், இப்போ தூத்துக்குடி மாவட்டமா, இதில் பிரபலியமான ஒரு பெரிய பரிசுத்தவான். அவர் தம்முடைய வாயினால் சொன்னதை சொல்கிறேன். அப்படி வாயினால் சொன்னதை சொல்கிறேன். என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பரிசுத்தவான் என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க தாத்தா, அந்த தாத்தா, அவங்க தாத்தாவுக்கு தம்பி, சின்ன தாத்தா, பெரிய தாத்தாலாம் இருப்பாங்கல்ல, அவங்க காலங்களில் பெரிய பணக்காரர்கள், லேண்ட்லார்ட்ஸ், அவங்க என்ன பண்ணாங்களோ, அவங்க தோட்டத்தில் ஒரு ஏழை மனுஷனுடைய மாடு வந்து உள்ள நுழைஞ்சு நிறைய விளை நிலங்களை நாசம் பண்ணிட்டு, அதனால் இவங்களுக்கு இருந்த அந்த பலம், ஆள் பலம், இதை என்ன பண்ணாங்களா தெரியுமா? மாட்டை கெட்டி போட்டு ஏழை மனுஷனுடைய மாட்டை உயிரோட உரிச்சாங்களாம். நான் சொல்றது விளையாட்டு இல்லை, நம்ம மாவட்டத்தில் உள்ள தோத்துற டாப் ஊழியருடைய சாட்சி சொல்றேன். உயிரோட கட்டி உரிச்சாங்களா? எப்படி மாடு கத்திருக்கும்ல. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? எங்க தலைமுறையில நான் மட்டும்தான் தப்புனேன். இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு பிறந்த அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒருத்தருக்கும் உருப்படியான கைகால் இருந்ததில்லை. ஒன்று 2 விரல் இருக்கும், காலில் 2 விரல் இருக்கும், கையில் 2 விரல் இருக்கும், மாட்டு குழம்பு மாதிரி தான் இருக்கும். அதில் தப்புனது நான் மட்டும்தான்னாரு. எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு 1000 தலைமுறைக்கு இறக்கம் பண்ணுவார். ஆனால் அதுக்கு முந்தைய ஒரு வசனம் இருக்குமா, 4 தலைமுறைக்கு விசாரிப்பார். பெற்றோர் நீ கவனமாக இருக்கணும். உன் பிள்ளை நல்லா இருக்குன்னா நீ நல்லா இருக்கணும். இந்த வருஷத்தை திரும்பி பாருங்க, எப்படி இருந்தீங்க? கர்த்தருக்கு உங்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருந்துச்சு? ஊழியக்காருக்கு உங்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருந்துச்சு? ஹலோ, சமுதாயத்து உங்களை தொடர்பு எப்படி இருந்துச்சு? புருஷன் மனைவி தொடர்பு எப்படி இருந்துச்சு? பிள்ளைகள் நல்லா இருக்குன்னா நீ நல்லா இருந்தால் உன் பிள்ளை நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ, ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. ஏன்னா வேதத்தை மறந்து அவன் பிள்ளைய மறந்துடுவேங்க. ஆமீன் சொல்லுவோமா? நீ வேதத்தை மறந்தா நான் பிள்ளைய மறப்பேங்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். சாபம்னு ஒன்று உண்டு, கர்த்தரின் சாபம்னு ஒன்று இருக்கு. பைபிளில் வாசிக்கிற ஒரு வார்த்தை வீதமாக இருக்கிறது, காரணம் இல்லாமல் இட்ட சாபம். அப்போ காரணத்தோடு உள்ள சாபம், அதுக்கு அர்த்தம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காதுன்னா காரணத்தோடு உள்ள சாபம். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்க. நிறைய சொல்ல முடியும். ஒரு பெரிய பரிசுத்தவான் எனக்கு தெரியும். தோத்திரம் எல்லாம் ஆன்லைனில் போயிட்டு இருக்கனால நம்ம கொஞ்சம் கவனமாக தான் பேச வேண்டியிருக்கு. அவர் மேரேஜ் லைஃப்பில் பக்கா பெண்டிகாஸ்ட், கார்டு அடித்து கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. பல வருஷத்துக்கு முந்தைய ஒரு 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 வேணா ஒரு 45 இயர்ஸ் பேக் உள்ள சம்பவம்னு வச்சுருங்களேன். நம்ம ஊரில் நடந்த சம்பவம் தான். திடீர்னு அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு கால் கொஞ்சம் பழகினோம், ஃபிசிக்கல் சேலஞ்ச். திருமணம் பண்ண போகிற சகோதரி சொல்லிட்டா, நான் அந்த நொண்டியை கல்யாணம் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஹலோ, நடந்த சம்பவங்க. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அவர் அந்த வருத்தத்தில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணம் நடக்கலை. பிற்பாடு அவங்க பெரிய அதிகாரியாக மாறி அவங்களுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகள் அந்த பரிசுத்தவான் இல்லை. இன்றைக்கி அவங்க பிள்ளைகள் ஊழியம் செய்கிறாங்க, பெரிய ஊழியம், உலகத்தில் அறிமுகப்பட்ட ஊழியம். ஆனால் இந்த நொண்டி வேண்டான்னு சொல்லிட்டு யார் போனாங்களோ என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த பரிசுத்தவானுடைய வீட்டில் என் சகோதரி, சொந்த சகோதரி வாடகைக்கு இருந்தா. அதனால் அந்த பாட்டியம்மா சொன்ன சம்பவத்தை சொல்கிறேன், அந்த பரிசுத்தவனுடைய அம்மா சொன்ன சம்பவத்தை அப்படி சொல்கிறேன். அந்த குடும்பமும் எனக்கு தெரிஞ்ச குடும்பம். ஹலோ, நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? இந்த சகோதரி வேற ஆளை திருமணம் பண்ணா. அவங்க 2 பேரும் ஆரோக்கியமானவர்கள். முதல் பிள்ளை என்ன தெரியுமா? பிறந்த பிள்ளை ஃபிசிக்கல் சேலஞ்ச். 19 வயசு வரை படுக்கையில் தான் இருக்கும், எளிமையாக நடக்கவே முடியல. 19 வயசு வரை படுக்கையாக இருந்து அதுக்கு பிறகு தெரியல, இறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க, நல்ல கெட்டது போயிருப்பாங்களா? சாபம்னு ஒன்று இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹலோ ஹலோ ஹலோ. அதனால இவ யார் தெரியுமா? ஏன் இந்த பிரச்சனை? சாபத்தின் தலைமுறை, சாபத்தை சுமந்தவள். பஸ் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்களே, நமக்கும் சாபத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னு வாசிங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கலாத்தியன் சாப்டர்
3 verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கமா கிறிஸ்து நமக்காக சாபமாகி கமா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சூப்பர்ல. மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன். அங்க பாருங்க, சிலுவை ஏசுநாதர் சிலுவையில மரிச்சனால தான் சிலுவை புனித சின்னம், சிலுவை சாபத்தின் சின்னம். அது ரோமன் பீரியட்ல உள்ளது. தோத்திரம். ஏசுநாதர் மரிக்கும் போது கூட 2 பக்கத்துல 2 கள்ளர்கள் வைத்தார்கள். கள்ளன் தொங்கின சிலுவை. எல்லாம் அங்கதான் இருக்கீங்களாமா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் சொல்லதை கொஞ்சம் கடினமா சொல்லிடுவேன், கேட்டீங்களா? 2 சிலுவை உண்டு. ஒன்னு கள்ளன் தொங்குற சிலுவை, இன்னொன்னு ஏசுநாதர் தொங்குற சிலுவை. ஹலோ, ஆமென். வெளியில தெரிகிறது. சில மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏக்கா இந்த சிலுவை மாத்திட்டாங்க, 4 வருஷம் அதை போட்டிருந்தாக்கா, இது இப்போ இந்த மாடல் மாத்திட்டாங்க. ஏக்கா இது கள்ளன் தொங்குற சிலுவை. ஏன்னா அது 2 சிலுவை உண்டு மாறி. ஆனால் ஏசுநாதர் தொங்கின சிலுவை ஒரே ஒரு சிலுவை தான். இருதயத்துக்குள்ள இருக்கிற சிலுவை அது ஏசுநாதர் தொங்கின சிலுவை. உங்க கழுத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற தங்கம் என் தங்கம், அது கள்ளன் தொங்கின சிலுவை. இல்லை அங்கத்தான் இருக்கீங்களா? ஏமா 2 சிலுவை இருக்கு. கள்ளன் தொங்கின சிலுவை இருக்கு, ஏசுநாதர் தொங்கின சிலுவை இருக்கு. இது பண திமிரையும் பண கொழுப்பையும் ஆடம்பரத்தையும் காட்டுறது தொங்க போட்டு அலையிற சிலுவை. இது கள்ளன் தொங்கின சிலுவை. எனக்கு இந்த கோயிலுக்கு மேல சிலுவை வைக்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நான் அதை விரும்பலை. ஏன்னா ஒரு நாள் கண்ணால பார்த்துட்டேன், முன்ன பின்ன இயேசுவை பத்தி தெரியாதவன் இந்த சிலுவையை பார்த்து கும்பிட்டான். அப்ப ஏன் சர்ச்சுக்கு மேல நான் சிலுவை வச்சிருந்தோம்னா, இயேசு அறியாத ஒருத்தன் கும்பிட்டான்னா அவன் விக்கிரக வழிபாடுக்கு நான் காரணமா மாறுவேன். ஆதி திருச்சபை விக்கிரக வழிபாட்டுக்குள்ள எப்படி போச்சு தெரியுமா? கான்ஸ்டன்டைன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. சொப்பனத்துல சிலுவை போர்னு ஒன்ன பார்த்தான். அன்னைக்கு சிலுவை போர் பண்ணுனா தோத்திரம், வெற்றி கிடைச்சது. ஒண்ணுமே தெரியாத மக்களை கட்டாயம் கொலையில தண்ணியை முக்கி தெளிச்சு கிறிஸ்டியானா மாத்தினான். முதல் விக்கிரக வழிபாடே சிலுவை. இன்னும் ஒன்னும் பேச மாட்டேங்க. வருஷ கடைசியில் இதே பாஸ்டர் சொல்ல வந்தீங்க. ஆமா சொல்ல வந்தேங்கிறேன். நம்ம வேலையே தானேங்க. ஆமேன் சொல்லுங்க. அதனால எனக்கு இந்த கல்லறைக்கு மேல சிலுவை வைக்கிறது இதெல்லாம் எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்ட். இங்கே எதுவும் சிலுவை இருக்கான்னு தெரியல, அது வேற. நான் வேற பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்து பேசிட்டாங்கன்னு ஆயிடப்படாத. அதனால நான் நிறைய இடத்துல பார்த்து, சிலர் பார்த்துருக்கீங்களா, சிலுவை பார்த்த உடனே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. பிதாசுமதான் பரிசுத்தாவின் பிறகு ஒரு பிளைன் கிஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது அங்கே இருந்து வந்ததுனால அந்த பழக்க தோசத்தில் ஏதாவது செய்யத்தான் செய்யும். இது எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாம்மா? ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? ஏசுநாதர் தொங்குற அன்னைக்கு புதுசா சிலுவை ஒன்றும் வரல. சிலுவை ஏற்கனவே இருந்துச்சு. செத்து மரண தண்டனைக்கு உட்பட்டவனை மரத்தில் தொங்க போட்டுருவாங்க சாயங்காலம் வரைக்கும். அவன் கொடூரமா கொண்டு மரத்துல தூக்கி போட்டுருவாங்க. நான் அரபு தேசங்களுக்கு நிறைய பிரயாணம் பண்றவன். தேவன் அனுமதித்தால் மறுபடியும் ஜூன்ல கூப்பிட்டுருக்காங்க. அதான் அடைக்கப்பட்ட அரபு தேசத்தை நான் போயிருக்கிறேன். இன்னைக்கு முழு உலகத்திலும் சவுதி அரேபியால தான் மரண தண்டனை அதிகமாக விதிக்கிறார்கள். சிலரை கொண்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? கிரைன்ல தூக்கி விட்டுறாங்க. குறிப்பிட்ட பள்ளிவாசல் பக்கத்துல கிரைன்ல தூக்கி விட்டுருவாங்க. போற வரவங்களாம் பேசுவாங்க, ஏன் அவன் செத்து போனா? இன்ன காரணத்துக்காக, இன்ன பாவத்துக்காக. அதைத்தான் வேதம் சொல்கிறது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எண்ணுகிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி விட்டார். நம்புறவங்க கையை தட்டி கத்தரை மயப்படுத்துங்க. இனி சாபம் உனக்கு இல்லை. நம்முடைய தேவன் ஆசீர்வாதத்தின் தேவன். அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினவர். ஏய் ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், இயேசுவை நம்பினது உண்மையானால், இயேசுவை ஆராதிப்பது உண்மையானால், இயேசுவை விசுவாசிப்பது உண்மையானால், இயேசுவை தொழுது கொள்வது உண்மையானால் நமக்கு இனி சாபம் இல்லை. அவர் என்னுடைய சாபத்தை அவர் சிலுவையில் சுமந்து விட்டார். ஆமென் சொல்லுங்க. இனி நமக்கு சாபம் இல்லை. அதுக்கு ஆமென் இல்லை. ஆமென். எல்லாம் கேட்டா இருக்கீங்களா? ஆமென். நம்ம சிலுவை பத்தி பேசணும்னு கோவம் வந்துட்டோம். இப்பதான் புதுசா செஞ்சிருக்கீங்களோ கிறிஸ்மஸுக்கு? ஆமா, கள்ளந்தவங்கிற சிலுவை அப்பப்போ மாத்தி தான் ஆகணும். ஏன்னா 2 இருக்குல்ல. ஏசுநாதருக்கு சிங்குலர், கள்ளனுக்கு ப்ளூரல். ஆமென். ஆமா, அல்லேலூயா. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களம்மா? ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? எனக்கு இப்படி கொஞ்சம் பேசினாதான் நிம்மதியா இருக்கும். கேட்டீங்களா? அதோட பிரசங்கம் பண்ண மாதிரியே இருக்காது. அல்லேலூயா. கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. சிலர் நினைக்காங்க எவ்வளவு பேர் வரல, நாங்க கொஞ்சம் பேர் வந்திருக்கோம் பாஸ்டர், கொஞ்சம் ஆசீர்வாதமா ஏதாவது பேசப்படாதா? உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன். ஆனா நான் சபிக்கப்பட்டவன் அல்ல, நீங்கள் சபிக்கப்பட்டவர் அல்ல. காரணம், நமக்காக கிறிஸ்து சாபமாகி விட்டார். தலைமுறைக்கே சாபம் இல்லைங்கிறேன். ஆமென். ரொம்ப வருஷத்துக்கு முந்தி, மோர் தென் 25 years பேக், 20 to 25 வருஷத்துக்கு முந்தி இருக்கும். நான் பவானியில் ஒரு மீட்டிங்கில் பேச போயிருந்தேன். அங்கே ஒரு அதிகாரி வீட்டில் தங்கியிருந்தேன். வாட்டர் போர்டில் ஒரு பெரிய அதிகாரி.
அவர் காரில் தான் அந்த கல்யாண மண்டபத்தை நீ கூட்டிகிட்டு வருவார், கூட்டிகிட்டு போவார். அவருடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னார், இயேசுவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவன் நான். எங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம், அது ஆண்கள் வாரிசே கிடையாது. கல்யாணம் முடியும் ஆனால் செத்துருவாங்க. எல்லாம் விதவையாக தான் இருக்கும். எங்கள் பாட்டி விதவை, அத்தை விதவை, பெரியம்மா விதவை, மைனி விதவை, எல்லாரும் விதவை. ஆண் வாரிசே என் குடும்பத்தில் கிடையாது. அப்போது எனக்கும் டைம் முடிச்சிருந்தாங்க. கரெக்டாக ஜாதகத்தை எழுதிடுவாங்க, சொன்னது பார்த்து செத்து போயிடுவான். அது மாதிரி எனக்கும் எழுதிட்டாங்க. எனக்கு நாட்கள் போயிட்டே இருக்குது. நான் நல்ல வாலிப நாட்கள், நான் வாலிபத்தில் ஜாகிற மாதிரி எனக்கு ஜாதகம். ஹலோ, அந்த நேரத்தில் ஏதோ ஒரு ஊழியக்காரர் அவரை கிராஸ் பண்ணி அவருக்கு இயேசுவை சொல்லியிருக்காங்க. இயேசு கிறிஸ்து சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வந்தார். அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பழைய வழிபாட்டை விட்டு கிறிஸ்தவத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு இன்ஜினியர். நல்ல கவனிங்களேன், கரெக்டாக நாள் வந்தது. இவருக்கு அந்த ஜாதகத்தில் குறிக்கப்பட்ட நாள் வந்தது. அந்த டைமில் ஒரு விபத்து அவருக்கு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். எல்லாரும் சொன்னாங்க, ஜாதகத்தில் உனக்கு அன்னைக்கே எழுதி வச்சிருக்கு, சரி நாள் முடிச்சது அப்படின்னு. ஆனால் இவர் சொன்னார், இயேசுவே நீர் உண்மையான தெய்வமானால் என்னை இதில் மீட்டு ஆகணும். பைபிள் என்ன வாசிக்கிறது? நமக்கு விரோதமாய் எழுதியிருந்த எழுத்தை குலைத்து. ஆமென். சில சொல்லுவாங்க தலையெழுத்துங்க. ஆமாங்க, நம்ம நரகத்து போனுங்கிற தலையெழுத்து இயேசு ஏற்றுக்கிட்டதால குலைத்து நம்மை பரலோகவாசியா மாத்திட்டார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழுதியிருந்த எழுத்தை அவர் குலைத்து விட்டார். ஆமென். பாருங்க, நான் அவரை பார்க்கும்போது இன்னைக்கு அவங்க பிள்ளைகள்லாம் ரொம்ப வருஷம் ஆச்சு. அன்னைக்கு அவங்க பையன் +2 படிச்சுட்டு இருந்தா. அந்த கூட்டத்தில் பாஸ்டர் சொன்னது போல பயங்கர அபிஷேக ஆராதனை. இன்னைக்கு அவனை ஒரு பிடிக்க முடியாது. 10 பேர் சேர்ந்து எலும்பு மாதிரி தான் இருப்பான். அவர் அபிஷேகம் பெற்றான். அவர் திருமணமாகி பிள்ளைகள் வந்து, நான் இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த பார்த்து மறுபடியும் கான்டாக்ட் பண்ணி ரொம்ப வருடங்கள் ஆகிறது. கர்த்தர் நல்ல. அவர் சொன்னார், தோத்திரம், எனக்கு எழுதப்பட்ட ஜாதகம் பொய்யாய் மாறினது. என் தலைமுறையோடு சாபம் நிறுத்தப்பட்டது. என் வாழ்க்கையோடு சாபம் முறியடிக்கப்பட்டது. நமக்கு சாபம் இல்லை. அப்ப அவள் அதுவரையிலும் யார் சொல்லுங்க? கானானியன்னா யார் சொல்லுங்க? சாபத்தை சுமந்தவள். யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார், மகளே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது. ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த அகால மரணங்கள், ஏன் இந்த விபத்து, ஏன் திருமண தடை மாறி போயிட்டே இருக்கு, ஏன் குழந்தை பாக்கியம் இல்லை? சாபமா? மகளை, உன் சந்தேகம் மாறட்டும். நீ கர்த்தர் நம்புகிறது உண்மையானால், இயேசுவை நம்புகிறது உண்மையானால், இயேசு வந்ததனுடைய பிரதானமான நோக்கம் அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற வந்தார். ஆமென். 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 ஹல்லேலூயா. உங்க பேரை போட்டு சொல்லி பாருங்க. கிறிஸ்து நமக்காக சாபம்னா அப்படி சொல்லுங்க, சாமுவேல் ஜெபராஜாக்கு எனக்கு என்னுடைய சாபத்துக்காக அவர் சாபமானார். ஆமென். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கினார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு சாமுவேலாகி என்னை அவர் நீங்களாக்கினார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை பார்த்து அவர் சொன்னார்? கானானிய ஸ்திரீ. கானானிய ஸ்திரீ யார்? சாபத்தின் தலைமுறை, சாபத்தை சுமந்தவள். ஹல்லேலூயா. ஆமென். வந்துட்டா ஏசுநாதற்ற, இனி அவ சாபம் முறியடிக்கப்படும். இரண்டாவது, அடிமைக்கு, தன் சகோதரனிடத்தில் அடிமைக்கு அவள் அடிமையாயிருப்பாள். நீங்க நிறைய பேரை நிறைய அடிமைப்படுத்துதுல. சிலரை வியாதி அடிமைப்படுத்துது, சிலரை தரித்திரியம் அடிமைப்படுத்துது, சிலரை பிசாசின் போராட்டங்கள் அடிமைப்படுத்துகிறது. எத்தனை பேருக்கு புரியுது? சிலரை தவறான சுவாபங்கள் அடிமைப்படுத்துகிறது. எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? ரொம்ப அடிமையா இருக்கிறோம். சாப்பாட்டு கூட அடிமையாயிடக்கூடாது. நல்லா சாப்பிடணும். தோத்துற சாப்பிட்றதுக்காக வாழக்கூடாது, வாழ்றதுக்காக சாப்பிடணும். எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களாமா? எப்போதும் ருசிக்காக சாப்பிடக்கூடாது, பசிக்காக சாப்பிடணும். ஹல்லேலூயா. போஜன பிரியர் இருந்தால் வயிற்றுல கத்தி வைன்னு சொல்லலை, கழுத்தை விட்டே இறங்கப்படாது. அதனால தொண்டையில் கத்தி வைன்னு இருக்கு. வயிற்றுல வச்சா தொண்டையில் இறங்கிடும். ஹலோ, எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களாம்மா? ஆமாம். நான் ஏன் கதையை உண்மையை சொல்லிடட்டுமா? நான் ஒரு காஃபி பிரியன். குறிப்பிட்ட காலம் வரையிலும் பாஸ்டர் சொன்ன மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வன்சியாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். பனங்குடி தாண்டி காவல்நர் பக்கத்தில் ஒரு ஜங்ஷன் இருக்குது. அந்த ஜங்ஷன் வந்துட்டால் ஜெய்சன் ஒரு பேக்கரி இருக்குது. அதில் 24 hours கடை. அவன் மீட்டிங் முடிச்சுட்டு அந்த வழியை கிராஸ் பண்ணும்போது, இப்போ தான் பைபாஸ் போட்டிருக்காங்க, முன்னால் பைபாஸ் கிடையாது, அதில் நிப்பாட்டி ஒரு காஃபி குடிப்பேன். என்னை பார்த்த உடனே மாஸ்டர் 1 2 தான் கேட்பான். அவன் மாஸ்டர், நான் பாஸ்டர். உடனே காஃபி போட்டுருவான். அவன் டீயா காஃபியெல்லாம் என்கொயரிலாம் கிடையாது, பார்த்தோன்னே போட்டுருவான். ஒரு நாளைக்கு 4 காஃபி 5 காஃபி அப்படிலாம் போச்சு. ஒரு நாள் ஆவியானவர் பேசினார், நீனும் ஒரு குடிகாரன் தான். ஆமாம், என்ன காஃபி குடிக்காமல் இருக்க முடியாதுங்கிற லெவலுக்கு போயிட்டேன். ஏன் காலையில் ஒரு காஃபி தேவைப்பட்ட, இடையில ஒரு காஃபி, ஏன் ஈவினிங் போதாதா? கண்டிப்பாக கிராஸ் பண்ணணுமா? அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்தார். ஆமென். நான் என்ன ஒத்துக்கிட்டேன், ஆமாம் நான் இதுக்கு அடிமையாக இருந்திருக்கேன் இவ்வளோ நாள், பல வருஷத்துக்கு முந்தி. நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ அப்படிலாம் கிடையாது. வேண்டாம்னா வேண்டாம், வேணும்னா வேணும். ஹலோ ஹலோ,
சிலருக்கு டீ குடிக்காம இருந்தா ஒரு மாதிரி விறுவிறுன்னு வருது. பாஸ்டர் நீ குடிகாரி, ஏக்கா நீ குடிகாரி, உனக்கு ஒரு மாதிரி விறுவிறுன்னு வருது. இல்லை, அதுக்கு தமிழ்ல நல்ல பேர் இருக்கு, ஊக்கப்பானம். எப்படி 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 இல்லை, இங்கே தான் இருக்கீங்களான்னு சில சகோதரமார் ரொம்ப மாட்டிக்கிட்டாமன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, பசிக்கு சாப்பிட்ற தப்பு இல்லை. அவன் மதிபானத்துக்கு அடிமைன்னா இது நம்மளும் டீ காஃபிக்கு அடிமை தானே. இல்லை, ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா? என்ன விஷயங்க? ஏதோ ஒன்றுக்கு அடிமை ஆயிட்டோம்ல, ஏதோ ஒன்றுக்கு அடிமை ஆயிட்டோம். ஒன்று ஆடம்பரத்துக்கு அடிமை ஆயிடுறோம், இன்னொன்று உலகத்துக்கு அடிமை ஆயிடுறோம். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? வேதம் சொல்லுது, அன்பினாலே அன்றி வேற ஒன்றுக்கு என்ன செய்யாதிருங்கள், அடிமையாகாதிருங்கள். இவன் யார் தெரியுமா? கானானிய புண்ணியா தெரியுமா? அடிமைத்தனம். வியாதி அந்த குடும்பத்தை அடிமை பாராட்டியது, பிசாசின் போராட்டம் அடிமை பாராட்டியது, சாபம் அந்த குடும்பத்தை அடிமைப்படுத்தியது. Glory be to God. அடிமைத்தனம். ஹலோ ஹலோ, நான் பேசும்போதே நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ஏங்க, ஒரு கிறிஸ்மஸ்ல ஒன்றும் துணி எடுக்காட்டா ஒன்றும் ஏசுநாதர் பிறக்காமல், அவர் பிறந்த 2 வருஷம் ஆச்சு, அதுக்காண்டி கடன் வாங்கி ட்ரெஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வாங்கினா நீ ஆடம்பரத்துக்கு அடிமையா இருக்குன்னு அர்த்தம். இல்லை, அங்கே தான் இருக்கீங்களா? 2 காப்பு வாங்கி 2 மோதிரம் போட்டாட்டமா ஒன்றும் பரவாயில்ல, புது வருஷம் தானா வருங்க. புருஷனை பாவப்பட்டவனை கடன் வாங்க சொல்லி மோதிரம் வாங்கி போட்டு சில கேஸுகளால் தான் அவன் கடன்காரனா இருக்கான். கடைசியில் வீட்டை வித்தாலும் அவன் கடத்தை அடைச்சிக்கிட மாட்டான். இல்லை, அங்கே தான் இருக்கீங்களாம்மா? ஏம்மா நகை நட்டு போல்டுக்கு சூரிய அடிமையாக மாறாதம்மா. செத்து போனால் ஒன்றும் அவங்க கூட வராது. செத்து போனால் கழுகு நரியும் தான் பிடுங்கி தங்கும். கழுகுனா அவன் மகா, மரம் நரின்னா அவன் மருமகா. இந்த 2 பேர் கள்ளியெல்லாம் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்துருவா. கிளவி எப்போ ஜாவா பங்கு போடலான்னு தான் இருப்பா. செத்து போனவன் கூட வருமா மாதிரி இதை பிடிச்சி மேன்மை பாராட்டிட்டு இருக்க. ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? அடிமையா இருப்பாங்க. அது உள்ள போட்டா வெளியே தெரியாத, வெளியில தூக்கி போட்டுருவாங்க. கல்லை அத்துட்டு போனா கழுத்து அத்தரப்படாது, கொஞ்சம் சின்னதாக செஞ்சு போடுங்க. நிறைய இடத்துல அப்படித்தான் பெருசாக இந்த பெரிய வடம் மாதிரி செஞ்சு போட்டு, அன்னைக்கு நான் போன வாரத்தில் கேட்டேன், கல்லை அத்துருக்கான், அந்த அக்கா செத்து போயிட்டாங்க. அவன் அழுத்திருக்கான், அந்த அக்கா வண்டியில் போயிருக்கு, ரொம்ப பெருசாக போயிட்டலா. நல்லா இருக்கீங்களாக்கா? ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லையே. எதுக்குமா அடிமை? ரோட்டில் ட்ரெஸ் இல்லாமல் கிடக்கு, ரோட்டில் சாப்பாடு இல்லாமல் கிடக்கு, சொந்த வீடு இல்லாமல் இருக்கு. நீங்கள் 100 பவுன் 200 பவுன் நம்ம கருப்பட்டி போட்டது இப்போ கிலோ கணக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்ல. எங்கே போயிட்டு இருக்கு கிறிஸ்தவன் இன்னைக்கு? இவ பகட்டை பார்க்கணும். கல்யாணத்துக்கு வந்தால் விக்கிரகத்து போட்ட மாதிரி அப்பா ஒரு 1 லட்ச ரூபா பட்டும் கட்டி போட்டு வரும். கள்ளம் கிளவண்டாம்னா அடுத்து 2 தலைமுறை காணும் அவனுக்கு. அதில் இவளுக்கு பெருமை. மேலே ஒன்று கீழே ஒன்று, அதுக்கு கீழே ஒன்று. எதுக்குன்னு கேட்குறேன். வாட் யூஸ்? வாட்சி பார்த்தீங்க, டைம் பார்த்தீங்க. ஹலோ, ட்ரெஸ் போட்டோம், நம்ம நிர்வாணத்தை மறைச்சோம். செருப்பு போடாமல் நடக்க முடியாது, கல் குத்திரும். கையில் ஒரு வாட்ச் டைம் பார்க்கறதுக்கு, ஒரு பேக் பைபிள் வைக்கிறதுக்கு. நீங்கள் போட்ட அந்த ஆபரணங்கள் எதுக்குன்னு உங்களை நீங்கள் கேட்டு பாருங்க. உங்களை நீங்க கேட்டு பாருங்க. எதுக்கு இன்னைக்கு அடிமை? இன்றைக்கு வட இந்தியாவில் மிஷனரிகள் ஊழியம் செய்ய முடியாம இன்னும் ஒரு ஆலயம் கட்ட முடியவில்லை, மரத்தடியில் ஆராதிக்கிறார்கள். அன்னைக்கு தூத்துக்குடியில் ஊழியர் கூட்டத்தில் பேச கூட்டு வந்தாங்க. மாணிக்கராஜையுடைய மகன் பாஸ்டர் சொல்லிட்டு இருந்த, ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அழுதான் தெரியுமா? போகும்போது உத்தரப்பிரதேசத்தில் 70-75 பேர் ஜாமீன் எடுக்க முடியாம ஊழியக்காரர்கள் இன்னைக்கு சிறைச்சாலையில் முடங்கி கிடக்கிறார்கள். இன்னைக்கு ஆசீர்வாதம் என்று தயவுசெய்து யாராவது ஒருவர் ஆபரணங்களை ஆசீர்வாதம் என்று சொன்னால் அது மதியனம், அது பைத்தியக்காரத்தனம். உயிருள்ள மனுஷனுக்கு உயிரற்ற பொருள் அல்ல ஆசீர்வாதம். இன்னைக்கு கண்ணை மூடினாலும் என் ஆண்டவரோடு இருப்பேன் என்று சவாலிட முடியுமானால் அதுதான் ஆசீர்வாதம். நம்ம கண்ணுக்கு முன்னால 1000 பேர் சாப்பாடு இல்லாம இருக்கும் போது, நம்முடைய கண்ணுக்கு முன்னால 1000 பேர் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் போது, நான் உலோகத்தை வாங்கி என் வீட்டில் வச்சுட்டு இது ஆசீர்வாதம் என்று சொன்னால் இதை பார்க்கிலும் வேதனையான, அசிங்கமான, அருவருப்பான காரியம் ஒன்றும் இல்லை. இல்ல, அங்கதான் இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஹலோ, எதுவும் ஆசீர்வாதம் நம்ம தெரியாம பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? ஆசீர்வாதம் என்னன்னா, என்னை ஆல்ரெடி சூட்கேஸில் வச்சு அனுப்பும்போது எது என் கூட வருதோ அதான் ஆசீர்வாதம். இன்னொன்னு சொல்ல மாட்டேங்கிய. எங்க ரொம்ப பணக்காரன்னு சொல்லி தாலியை போட்டு உங்க தூத்துக்குடியில் அடக்கம் பண்ணவனா கை தூட்டுக்கு பார்ப்போம். அப்படின்னா தூத்துக்குடி கள்ளம் அவ்வளோ பேரும் பணக்காரனா இருப்பான். வீட்டில் கிளவங்க மாட்டான், கல்லறையோடு முடிச்சிருவான். யாராவது சொல்லுங்க பார்ப்போம், தூத்துக்குடி ரொம்ப பணக்கார ஊர், எங்க ஊர்ல தாலி போட்டு தான் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல மட்டும் கை தூக்கு பார்ப்போம். அவன் இனி வீட்டில் கிளவங்க மாட்டாங்களா, கல்லறை கிளவண்டுருவாங்களா? கல்லறைக்கு யாரும் பாதுகாப்பு இருக்க மாட்டாங்களா? என்ன அமைதியாயிட்டீங்க? உங்க அமைதியை பார்த்தோன்னே எனக்கு வெளிப்படுத்தல் 8 ஞாபகம் வருகிறது.
பரலோகத்தில் ஒரு முத்திரை உடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. இந்த கடைசி உபவாச கூட்டத்தில் பரலோக சாயல் வெளிப்படுகிறதுக்காக கர்த்தரை தோத்திருக்கிறேன். நமக்கு என்ன 12 பாயிண்ட் இருக்கு. சில இது 2வது பாயிண்டே இப்படி இருக்கு. நான் போற பாயிண்ட்லாம் எப்படி இருக்குமோ தெரியல. வேற ஒன்றும் கவலைப்படாதுங்க, பாயிண்ட் டு பாயிண்ட் தான். அல்லேலூயா. தெரிஞ்சு தெரியாம உலக ஆசீர்வாதத்தை, வாகனத்தை, அதை ஆசீர்வாதம் சொல்லாதுங்க. அதெல்லாம் தேவைக்கு தருவார். இந்த சரீரத்தை அழகுபடுத்துகிறது, ஆடம்பம் பண்ணுகிறது ஆசீர்வாதம் அல்ல. இது நம்முடைய மதியினம், நம்முடைய கீழ்ப்படியாமை. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். அடிமைத்தனம் சிலரை கோபம் அடிமைப்படுத்துது, சிலரை பெருமை அடிமைப்படுத்துது, சிலரை இச்சை அடிமைப்படுத்துது. ஹலோ, சிலரை ஜாதகம் அடிமைப்படுத்துது. வீட்டில் யாராவது ஜாதகம் இருந்தால் உன் வீட்டில் பேய் இருக்குன்னு அர்த்தம். மரியாதையாக வீட்டில் போய் எங்கேயாவது 4வது சேலைக்குள்ளே இருந்துன்னா எடுத்து பெட்ரோல் வச்சு தீ கொளுத்து, அல்லாட்டா உன் வீட்டில் பேய் இருக்குன்னு அர்த்தம். எவனோ அவன் பிழைப்புக்காக எழுதி வச்சான். என் காலம் அவன் கையில் இல்லை, என் காலம் என்னை படைத்த கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் நடத்துகிற கல்யாணத்தெல்லாம் செவ்வாய்க்கிழமை நடத்திடுவேன். இப்போ அப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா குறிக்கும் போது கேலண்டர் எடுப்பாக்கல, முகூர்த்த நாள். அப்படியா நான் என்கிட்ட தானே வருவா, வான்னு வச்சுக்கிடுவேன். நீ டேட்டாக குறிக்க வா, செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் முடியும், நடத்த முடியாது. சமீபத்தில் அப்படி தான் நடத்தி வச்சேன். ஏன்னா ஒரு பேரும் செவ்வாய்க்கிழமை வைக்க மாட்டான். எனக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம், ஜோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை தான் கல்யாணம். நினைக்க நல்லா தானே இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது? இல்லை இங்கே தான் இருக்கீங்களான்னு. கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை. அவனும் முகூர்த்த நாள் பார்த்து கல்யாணம், இவளுக்கு முகூர்த்த நாள் பார்த்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பைபிளை தூக்கிட்டு க்ளோரி அல்லேலூயா சோஸ்திரம். என்ன சோஸ்திரம்? இல்லை கேட்கேன், ஏதோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கும்ல. நம்ம நாள் பார்க்கிறவனை குறித்து எவ்வளோ கடினமாய் பைபிளில் போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனம். யாரை பார்த்து கர்த்தர் சொன்னார் தெரியுமா? அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவளை பார்த்து சொல்றார். நான் என்ன சொல்ல வந்தேன்? நீங்களும் நானும் அடிமை கிடையாது. ஆமென் சொல்லுங்க. வாசித்து பாருங்க. ஒன்னோட வசனம் வாசிப்பீங்களா? தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. டைட்டஸ் சாப்டர் 3 verse 3. தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் பல வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும். முற்காலத்திலே எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. முற்காலத்திலே தாத்தா பாட்டி காலத்துல இல்ல, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி. அதான் முற்காலம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். புரியுதா நான் சொல்றது? இப்ப நீங்க வாசிங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பிலிப்பியர் சாப்டர் 2 verse 7. பிலிப்பியர் 2:7 வாசிங்கள். அல்லேலூயா. தம்மை தாமே வெறுமையாக்கி, இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். நீங்கள் நானும் அடிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென். யூதர்கள் வீட்டில் அடிமைகளை வைத்திருந்தார்கள். அமெரிக்காவில் வெள்ளக்காரர்கள் வீட்டில் அடிமைகளை வைத்திருந்தார்கள். யூதர்களுடைய பாரம்பரியம் என்ன? ஒருவன் வீட்டுக்குள் வந்தால் அவனை கால் கழுவணும், துணியை கட்டி இடுப்புல கட்டிட்டு இருக்கணும், வெளியில தண்ணி இருக்கணும், அவன் காலை கழுவி தொடச்சு உள்ள எடுக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பந்தியை விட்டு எழும்பி இடுப்புல துணியை கட்டி கொண்டு தோத்திரம் கால்களை கழுவினார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் அடிமைத்தனத்திலே, பாவம், வியாதி, சாபம், கண்ணீர், கவலை என்கிற அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்மை சுயாதீனம் உள்ளவர்களாய் மாற்ற நமக்காக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மாறு தட்டி சொல்லுங்கள், பிசாசே நான் உலகத்துக்கு அடிமை இல்லை. மாறு தட்டி சொல்ல, நான் உலகத்திற்கு அடிமை இல்லை, நான் சாத்தானுக்கு அடிமை இல்லை, நான் இயேசுவினால் விடுவிக்கப்பட்டவன். Bible says this very clearly. வேதம் தெளிவாய் சொல்கிறது, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். அந்த கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க ரொம்ப நல்லா இருக்கும். கலாத்தியன் சாப்டர் 4 verse 7. வேகம் அடுங்க. கலாத்தியர் 4:7. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல், வசனம் சொல்லுது பாருங்க. ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனாயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். நீ அடிமை அல்ல, பிள்ளைகள். பிள்ளைகள். உங்களுக்கு நல்ல நற்செய்தி சொல்லித்தாரேன். நம்ம அப்பா ஐஸ்வர்ய சம்பந்தர், நம்ம அப்பா செழிப்பை உண்டாக்குகிறவர், நம்ம அப்பா இயேசு சமாதானம் தருகிறவர். அவர்தான் உலகத்தை படைத்தவர். ஹல்லேலூயா. நீ அடிமை அல்ல, நான் புத்திரனாய் இருக்கிறேன். என்னையிலிருந்து நீங்கள் பிள்ளைகள். கம் ஆன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜான் சாப்டர் 1 verse 12. அவருடைய நாமத்தின் நிமித்தம் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் இரட்சகர், இயேசுவே என் தகப்பன். Jesus is my father, Jesus is my redeemer, is my savior, is my Lord.
என்னைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசித்தீர்களோ அன்னையிலிருந்து நீங்கள் யார் தெரியுமா? அவருடைய பிள்ளைகள். அப்படியானால் அவருடைய சுதந்திரர். அவ்வளவு ஆசீர்வாதத்தில் நீங்கள் பங்குள்ளவர்கள். நம்புறவங்க கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தை. எஸ், ரிசீவர். ஹல்லேலூயா. மகளே, நீ அடிமை அல்ல. ஐயா, நீங்க அடிமை அல்ல, நீங்கள் புத்திரராய் இருக்கிறீர்கள். புத்திரராய் இருந்தால் அவருடைய சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். அப்ப இரண்டாவது என்ன தெரியுமா? அவளுடைய அடிமை. மூன்றாவது பாருங்களேன், உபவாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபவாகமம் 7:1. அதாவது இஸ்ரவேலுக்கு விரோதமான 7 ஜனம் பெருத்த ஜாதிகள். அதுல ஒரு ஜாதி கானானிய ஜாதி. வாசிங்க. நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பதாக துரத்தி. போதும். அப்ப நல்ல கவனிங்க. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கே இருக்கிறார்கள்? எகிப்தில். அந்த பொசிஷன்ல யார் உட்கார்ந்து இருக்கிற? அந்த 7 ஜாதி. இவர்கள் ஜனம் பெருத்தவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் துரத்தி இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாய் தருவேன். அப்படின்னா கானானியர்கள் யார் தெரியுமா? துரத்தப்பட்டவர்கள். இருந்த நன்மையிலிருந்து துரத்தப்பட்டவர்கள், இருந்த பொசிஷன்ல இருந்து துரத்தப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் துரத்தப்பட்டீர்களோ, நன்மையிலிருந்து துரத்தப்பட்டீர்களோ, இன்னைக்கு நற்செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவது இல்லை. 430 வருஷம் நான் பிறந்தது 79 வச்சுருங்களேன், சாரி 69. நான் பிறந்தது எங்கள் ஊரில். அப்போ ஜோயல் பிறந்தது பனகுடி, எரிக் பிறந்தது எரிக்கு இப்போ இருக்கிறது பனகுடி. அவங்க பிள்ளைகள் எங்கள் ஊர்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷத்தில்? ஒரு 56 வருஷத்துக்குள்ளாக 55-56 வருஷத்தில் சொந்த ஊர்னு சொல்கிறோம். ஆனால் உண்மை அதல்ல. எங்கள் அப்பா அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு வந்தாங்க. சொந்த ஊர் அதல்ல, வேற கிராமம். அப்படின்னா 430 வருஷம் உட்கார்ந்துருக்கான். நம்ம கணக்கில் எடுத்துக்கிடுவோம். 430 வருஷம் ஒரு கானானியன் உட்கார்ந்துருக்கிறான். எத்தனை தலைமுறை? ஒரு 7-8 தலைமுறை உட்கார்ந்துருக்கிறான். துரத்தி விட்டார். சமுதாயத்தில் துரத்தப்பட்டார்கள், ஜன நடுவில் துரத்தப்பட்டார்கள், ஆசீர்வாதத்தில் துரத்தப்பட்டார்கள். ஒருவேளை குடும்பம் உங்களை துரத்திருக்கலாம், உங்க சொந்த முனை துரத்திருக்கலாம், பந்த முனை துரத்திருக்கலாம். உங்களுக்கு நற்செய்தி உங்களை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். கர்த்தர் அவளை பார்த்து சொன்னார், நீ விரும்புகிற ஆக கடவுள். எங்கே துரத்தப்பட்டீர்கள்? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் துரத்தப்பட்ட இடம் எங்கே? ஆண்டவர் அழகா சொல்லுகிறாரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory be to God. ஆமென். ஆமென். துரத்தப்பட்ட ஒரு வசனம் வாசிப்பீங்களா? 2 நல்ல வசனங்கள் இருக்கு. அதில் தோத்திரம் ஏசாயா 16:4 பாருங்களேன். ஆண்டவர் எவ்வளவு கரிசனையா இருக்கார் பாருங்க. யாராவது உங்களை துரத்துனா, உன் புருஷன் உன்னை துரத்துறானா, பிள்ளைகள் உன்னை துரத்துறாங்களா, பெற்றோர் உன்னை துரத்துறாங்களா, அல்லது சொந்தங்களை துரத்துறானா, உன் சகோதரி துரத்துறானா, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். துரத்து விட்ட பிள்ளைகள் மேல அவர் எவ்வளவு கவனமா இருக்கார் தெரியுமா? வாசிங்க. மோவாபே, துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். துரத்தி விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும். சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு. ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? அவங்களுக்கு நீ அடைக்கலமா இருப்பா. துரத்தி விட்ட ஜனம் இருக்கட்டுப்பா. அம்மா உங்க மேல அவர் கவனமா இருக்கிறார். நீங்க கவலைப்பட கோர்ட்டு கேஸ் நல்லதுங்க, எல்லாம் தானா வரும். எல்லா ஆசீர்வாதம் தானா வரும், எல்லா நன்மையும் தானா வரும். ஏன் தெரியுமா? நம்ம ஆண்டவர் பெரியவர், அவர் தகப்பன், அவர் பெரிய ஆண்டவர். அல்லேலூயா. துரத்தி விடப்பட்ட தலைமுறை, சமுதாயத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட தலைமுறை, தேசத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட தலைமுறை, குடும்பமாய் துரத்தி விடப்பட்ட தலைமுறை. யோசிச்சு பாருங்க. நாங்க இங்கே இருந்துரும் நினைச்சோமே, என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஐயோ, துரத்தி விடப்பட்டனே. ஒன்னும் கவலைப்படாதுங்க. 2 கையை உயர்த்து அல்லேலூயா அவர்களை அழைச்சிக்கிட்டே இருக்கிறார். பழைய காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும் போதே, ஒரு 40-46 வருஷத்துக்கு முந்தைய எங்க அப்பா கூட நின்று தெருவில் பாடின பாடல் ஞாபகம் இருக்கு. அல்லேலூயா. அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நீயும் வா, உந்தன் நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. நோயையும் ஏற்றவர், பேயையும் வென்றவர், நோயையும் ஏற்றவர், பேயையும் வென்றவர். கண்கொள்ளாத காட்சியே, கல்வாரியின் மேட்டிலே கண்கொள்ளாத காட்சியே, கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும்
கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும். அழைக்கிறார் அழைக்கிறார் இதோ நீயும் வா வந்த நேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ. ரொம்ப நல்லா இருக்கும். தெருவில் நின்று ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு போது இந்த பாட்டை பாடுவாங்க. இயேசு புகழ்ந்து வருஷத்தினாச்சு பாரு 40-45 வருஷத்துக்கு போது எங்கள் தகப்பனாரோட நான் 10 வயசுல தெருவில் நின்று பாடின பாடல் இன்றைக்கு எனக்கு ஞாபகம் உண்டு. இயேசு அழைக்கிறார். இன்றைக்கு யார் உங்களுக்கு துரத்துனது? சோத்திரம். வேலை ஸ்தலத்தில் துரத்தப்பட்டீங்களோ? வேலைக்காரனாய் துரத்தப்பட்டிருக்கலாம். இதே இடத்துல முதலாளியா கர்த்தர் உன்னை நிறுத்துவார். ஆமீன் சொல்லுங்க. அகதியை போல துரத்தப்பட்டீங்களோ? உன்னை அதிகாரியாய் கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு வாழ்க்கை தான் எனக்கு ஞாபகம் வருது. சகோதரமெல்லாம் துரத்தி விட்டான். பகைத்தவனை பக்கத்தில் வைக்கிற நாட்கள் வருகிறது. ஆமென். பானபாத்திரக்காரன் மறந்தான் என்ன? பார்வோனையே நினைக்க வைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமா, சிறைச்சாலையில இருந்தால் என்ன, சிறந்தவரே கூட இருப்பார். ஒன்னும் கவலைப்படாதுங்க. தோத்திரம். எதுக்கும் நம்ம அடிமை இல்லை. அவர் நமக்காக அவர் அடிமையா மாறிட்டார். ஏன் தெரியுமா? துரத்தி விடப்பட்டவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஆண்டவர். 4வது பாருங்க, சகரியா 14:21. வேகமா வாசிங்க. சகரியா 14:21 வாசிங்கள். சகரியா 14:21. சகரியா. அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும், எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளை சமைப்பார்கள். 12 கோத்திரம். யாவரும் என்றால் சமத்துவம். யாவரும் வந்து அவைகள் எடுத்து சமைப்பார்கள். அந்த நாள் முதற்கொண்டு சேனைகளின் கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. எவ்வளவு சங்கடம் இல்ல? அது கர்த்தருக்கு பரிசுத்தமா இருக்குமா அந்த பானை? எல்லாரும் வந்து எடுத்து பலி செலுத்தலாமா, சமைக்கலாமா? ஆனா யாருக்கு மட்டும் அங்கீகாரம் இல்லை? யாருக்கு மட்டும் அனுமதி இல்லை? வா, அங்கீகாரம் இல்லாத தலைமுறை. ஹலோ, அனுமதி இல்லாத தலைமுறை. ஒருவேளை நீங்க அங்கீகாரம் இல்லாம ஆயிட்டீங்களோ, அனுமதி இல்லாம ஆயிட்டீங்களோ? எல்லார்ட்டும் பேசுறாங்க, ஏன்ட்ட மட்டும் தான் பேச மாட்டேங்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களை அங்கீகரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உங்களை ரெகக்னைஸ் பண்ற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அங்கீகாரம் இல்லாத ஒரு தலைமுறை, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தலைமுறை. நேரம் கருதி வாங்க, நான் சொல்லிட்டேன், அந்த காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். ஓகே. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 5வது குறிப்பாக நியாயாதிபதிகள் 4:23 வாசிங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். குட். நாச்சி, இப்படி தேவன் அந்நாளிலே கானானியன் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக தாழ்த்தினார். கவனிங்க, இவர்கள் இஸ்ரவேலை விட ஜனம் பெருத்தவர்கள். ரைட்? அப்போ கானானிய ராஜாவும் இஸ்ரவேல் ராஜாவுக்குன்னா பிரச்சனை இல்லை. வெற்றி தோரணி வீரர் கழகன்னு போயிடலாம். கானானியராகிய அந்த கானானியனுடைய ராஜா யாபீன் யாருக்கு முன்னாக தாழ்த்தினார்? இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக. தாழ்த்தப்பட்ட தலைமுறை. தேங்க்யூ. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமுறை. எங்கே தாழ்த்தப்பட்டீர்கள்? குடும்பத்தில், சமுதாயத்தில், தேசத்தில், சூழ்நிலைமையில் எங்கேயோ தாழ்த்தப்பட்டீர்களோ? 1 சாமுவேல் 2:8 மறந்துடாதுங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஓகே. ஏற்கனவே அந்த யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 6வது குறிப்பாக யாத்ராகமம் 6:4 வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம். பரதேசிகளாய் தங்க தேசமாகிய பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு கானான் தேசம் தருவேங்கிறார். அப்ப மறைந்திருக்கிற ரகசியம் என்ன? அங்க கானான்ல இருக்கிறது யார்? கானானியர். அப்ப இவங்களுக்கு தர வேண்டாம், அவங்க இழக்கணும். சுதந்திரத்தை இழந்தவர்கள். சொல்லுங்க, ஏற்கனவே அனுபவித்ததை இழந்தவர்கள். சில சொல்றாங்க, எங்க தாத்தா பாட்டி இருந்த சொத்து எங்கிட்ட இல்லை, எங்க அப்பா அம்மா இருந்த சொத்து இல்லை, அவங்க சொந்த வீட்டில் இருந்தாங்க, வாடா வீட்டில் இருக்கிறோம், அவங்களுக்கு வயல் இருந்துச்சு, தோட்டம் இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லை. எதை இழந்துட்டீங்க? ஏசுநாதர் எதுக்கு வந்தார் தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனசகுமாரன் வந்தார். அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படிதானே? அல்லேலூயா. ஆமென். ஏசுநாதர் வந்ததை இழந்து போனதை திரும்ப தர வந்தார். இழந்து போன ஏதேன் உறவை திரும்பி தர வந்தார். இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப தர வந்தார். இழந்து போன வஸ்திரத்தை, ரட்சிப்பை திரும்ப தர வந்தார். ஆமென். ஆமென்.
அவங்க சுதந்திரத்தை இழந்தவர்கள். கானானியர் என்றால் யார் சொல்லுங்கள்? அனுபவித்து வந்த சுதந்திரத்தை இழந்தவர்கள். ஓகே, கடைசி குறிப்பாக ஆமென். அந்த 15:22 பாருங்க, 22 பாருங்க. அப்பொழுது அந்த திசைகளை குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டார். கானானி ஸ்திரீ யார்? பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டவள். பிசாசினால் வேதனைப்பட்ட வாழ்க்கை, வேதனைப்பட்ட கூட்டம், வேதனைப்பட்ட குடும்பம். 7 காரியத்தை சொல்லிட்டுமா? யாரை பார்த்து இயேசு சொன்னார்? கானானி ஸ்திரீயை பார்த்து. கானான் யார் சொல்லுங்க? 1, சாபத்தை சுமந்தவள். 2வது, அடிமைக்கு அடிமை. 3வது, துரத்தி விடப்பட்ட, அனுபவித்த ஆசீர்வாதத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட கூட்டம். இப்போ நீங்கள் இந்த யாத்திராகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும்ல, இந்த யாத்திராகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க தெரியும். அவர்கள் பார்வோன் சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். நாங்கள் உங்களை எவன் துரத்துறான்? ஒரு நாள் சொல்லுவான், எங்களை விட்டு பெயருங்கன்னு கெஞ்சற நாட்கள் வருகிறது. அப்படிதான் போட்டிருக்கு. அவர்கள் பார்வோன் சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். இன்னைக்கு உங்களை துரத்தி விடுறாங்களோ, உங்களை கெஞ்சி கூத்தாடுற நாட்கள் வருகிறது. ஆசீர்வாதம் தந்துடுறேன், எல்லாத்தையும் தந்துடுறேன், பெயர்ப்பா அப்படின்னு சொல்ற நாட்கள் பாருங்க. அந்த கடைசி வார்த்தை பாருங்க, அவர்கள் பார்வோன் சமூகத்திலிருந்து துரத்தி விடப்பட்டார்கள். எங்கே இருந்து துரத்தி விடப்பட்டீர்கள்? உங்க அபிஷேகம் சிலருக்கு தெரியல, உங்க கிருபை சிலருக்கு தெரியல, உங்க வல்லமை சிலருக்கு தெரியல, நம்ம கர்த்தர் யாருன்னு தெரியல. நாள் வரும், அன்னைக்கு நிரூபிச்சு காட்டுவார். இன்னைக்கு அவன் துரத்தி விட்டதுல பெருமையா இருக்க. ஏய், கம் ஆன், ஒரு நாள் வரும், கர்த்தர்களுக்கு யுத்தம் எடுக்கிற நாட்கள் வருகிறது. ஏய், கர்த்தர்களை வெளியே கொண்டு வர நாட்கள் வருகிறது. ஆமென், ஆமென். துரத்தி விட்டதுல அவன் பெருமையா இருக்கான். கர்த்தர் நாளை வச்சிருக்கார். என் பிள்ளைக்கு நான் ஒரு நாளை வச்சிருக்கேன். அல்லேலூயா, ஆமென். கவலைப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் எடுக்கிற நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். மாமியார் துரத்தி விட்டான்னு கவலைப்படாத. தோத்துரும். மாமியாரோட உன் கையில் வருவா. அன்னைக்கு அவளை அம்மாவா நேசி. நீனும் வந்து ரேக்கிங் பண்ண மாதிரி பண்ணிடக்கூடாது. கிளவி, நீ அன்னைக்கு பண்ணதுக்கு இப்போ வாங்க கிளவின்றக்கூடாது. தப்பு. அவள் துரத்தி விட்டான்னா அன்னைக்கு அவளை ரொம்ப நேசிச்சு அன்னைக்கு தான் அழுவாச்சே, இவ்வளோ நாளாக என் மருமகிட்ட இருந்திருக்கணுமா, நான் தப்பு பண்ணிட்டோம்னு யோசிக்கணும். இல்லைங்க தான் இருக்கலாமா, புரிஞ்சுக்கிட தெரியாது. சில பெருசுக்கும் புரிய தெரியாது, சின்னதுக்கும் புரிய தெரியாது. ஆமீன் சொல்லுங்களேன். எல்லாம் அங்கே தான் இருக்கீங்களா? சிலவர் என்கிட்ட சொன்னாங்க, எல்லாம் பண்ணி பாருங்க, உங்கள் வீட்டுக்கு வருவாங்க 4 மருமகா, பார்த்துக்கலான்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆமீன் சொல்லுங்களேன். எங்கள் குடும்பத்தை மாதிரி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமே இல்லை. ஒரு பிரச்சனை இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கும்னு. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்கலையா? அந்த பிரச்சனை உண்டு பண்ண போறீங்களா? இல்லை, இது வரைக்கும் மரியாதையாக போயிட்டு இருக்கு, அது வேற ரொம்ப வந்துட போகுது. என் மாமியார் மருமக சண்டையே இல்லை. அப்போ நல்லா இருக்குங்கிறேன், சந்தோஷமா இருக்குங்கிறேன். கையவர் தலையில சொல்லுங்க. யாராவது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்லாம்? 8 பிள்ளைகள்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். 8 பிள்ளைகள்? ஆமா, எனக்கு 4 ஆம்பளை பிள்ளை, 4 பொம்பளை பிள்ளைகள். என் பிள்ளை தானே, என் வீட்டுக்கு வந்தது என் பிள்ளை தானேங்கிறேன். ஆமா, எல்லாமே ஆசீர்வாதத்தின் தலைமுறைகள். ஆனா நீங்க இவ்வளவு பொறாமையா இருப்பீன்னு நினைச்சு கூட பார்க்கல. கட்டிடலாம். ஆமேன். எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் மகள் தான் எங்கள் அருமை மகள் எஃப்சி. வா, எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வாதமான பிள்ளைகள். என் மனைவிக்கு நான் சொல்லி கொடுத்தேன், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ரொம்ப கவனமா இருங்க. என்னைக்கு மருமகளை வேற மகளை வேறன்னு பார்த்தீங்களா, அன்னைக்கு உங்களுக்குள்ள பிசாசு உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். இதுக்கு ஆமேன் வராத? ஹலோ, ஆமேன் வராத? ஆமேன் வரல. பார்த்தீங்களா? என்னைக்கு மகா வேற மருமக வேறன்னு சொல்ல ஆரம்பிச்சுங்களோ அன்னைக்கே பேய் உள்ள வந்துட்டுன்னு அர்த்தம். போற போக்கில் சொல்லிட்டு போறீங்களா பாஸ்டர்? அடுத்த 7 குறிப்பு இருக்கு. இப்போ 7 தான் முடிச்சிருக்கேன். 14 குறிப்பு இருக்குல்ல, சொல்லணுமா வேண்டாமா? விஷயமே அங்கதான் இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சில யோசிச்சுட்டு இருக்காங்க, இந்த 7 உபத்திரவ காலம், அடுத்த 7 மகா உபத்திரவ காலம். அப்போ 14 முடிச்சிட்டுனா உங்களுக்கு 1000 சரசாட்சி தான். அல்லேலூயா. நம்ம மறக்க கூடாதுல்ல, பைபிள்ல போட்டிருக்கு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு. ஒரு வார்த்தை சொன்னாள், கானானிய ஸ்திரீ, சுதந்திரத்தை இழந்தவள், பிசாசின் போராட்டம் உள்ளவள். அவளை பார்த்து இயேசு சொன்னார், ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்காக கடவது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அந்த 7 குறிப்பு 7 நிமிஷத்தில் முடிச்சிட்டுமா? சொல்லட்டுமா? அவள் மன விருப்பம், இப்ப சொன்னேன் அவள் யார் என்று சொன்னேன். இப்போ மன விருப்பம் நிறைவேற அவள் என்ன செய்தாள்? 7 காரியம். இதை நீங்க வாசிக்க, நானே வாசிக்க போறேன். நானே வாசித்தா டைம் ஆகாது, சீக்கிரம் முடிச்சிடுறேன். நம்பர் 1, 15, 22, 28.
அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரே, இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஆமென். அப்ப அர்த்தம் என்ன தெரியுமா? மாற்றத்தை விரும்பியவள். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கம்மா. நம்பர் 1, மாற்றத்தை விரும்பியவள். ஐயா, என் பிள்ளை சுகமாகணும், என் கடன் மாறணும். நீ மாற்றத்தை விரும்பினால் கர்த்தர் மாற்றத்தை தருவார். யோபு 14:14, எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் என்று குறிக்கப்பட்ட போராட்டத்தினாலுக்கு நான் காத்திருக்கிறேன். பிள்ளைகள் வாழ்வில் மாறுதல் வரும், பொருளாதாரத்தில் மாறுதல் வரும், ஒரு ஆசீர்வாதமான மாறுதலை அவர் தருவார். இதே பிரச்சனை இல்லை, ஒரு நாள் சிறைச்சாலை திறக்கும், அதே நாளில் அரண்மனை கதவு உங்களுக்கு திறக்கும். மாற்றத்தை விரும்பியவள். எல்லாரும் சொல்லுங்க, மாற்றத்தை. இயேசுநாதர் கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன்னா சிலர் கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துருப்பாங்க. 40 வயசு வரை உட்கார்ந்துருக்கான், தோத்திரம், அவனுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கி அவன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துட்டான். ஆனால் அவனுக்கு அது சுகமாகணும் விருப்பம் இல்லையான்னு தெரியல. எல்லாம் அங்கத்தான் இருக்கீங்களா? அந்த குருடனை பார்த்து கேட்டார், சுகமாகணும் விரும்புறியான்னார். இப்படி பிச்சை எடுத்துட்டே காலத்தை ஓட்டிடலாம் நினைக்கியா? சுகமாகணும் விரும்புறியா? விருப்பத்தை சொல்லி நான் செய்யறேங்கிறார். இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்க. ஏமா பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்னு விருப்பம் வர மாட்டேங்களா? ஞானசானம் பெறணும் விருப்பம் வர, அபிஷேகம் பெறணும் விருப்பம் வர மாட்டேங்களா? எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு. கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும் விருப்பம் இருக்கலாம். என் பிள்ளை மிஷினரியா மாறணும் யாருக்கா விருப்பம் இருக்காமா? ஒரு சின்ன பையன் போன வாரம் பெங்களூர்ல இருந்தேன். ஒரு சின்ன பையன் ஓடி வந்து, அந்த பையனுக்கு நான் தான் பிரதிஷ்டை பண்ணேன், என் பேர் தான் அவனுக்கு வச்சிருக்கு, சாமுவேல் ஜெபராஜன். ஓடி வந்து சொன்னான், முழங்கால் போட்டு, நான் ஒரு பெரிய மிஷினரியா மாறணும். ஒரு 10-12 வயசு இருக்குமான்னு தெரில, 10 or 11. எனக்கா ஜோம் பண்ணுங்க, பெரிய மிஷினரியா. அம்மா யார் தெரியுமா? 2 கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு வாரத்தில் 3 நேரம் டயாலிசிஸ் பண்றா. அம்மா, அந்த சபையில ஆத்துமாதாயம் பண்ணி அந்த பிள்ளை மூலமா சபைக்கு வந்த குடும்பங்கள் அதிகம். ஆமென். எங்க அத்தானுக்கு அவங்க தெரிஞ்சவங்க, ரொம்ப வேண்டியவங்க. போன வாரம் தான் அந்த கன்வென்ஷனில் பேசினேன். அவங்க சபையில் 2 நேரம், வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் பேசினேன். அந்த தங்கச்சி வாரத்தில் 3 நேரம் 4 நேரம் டயாலிசிஸ் பண்றா. அந்த பிள்ளை 10 வயசு இருக்கும். அவங்க சொல்லும் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த கண்ணோட்டத்தில் வளர்க்குறாங்க, குவாலிட்டியாக அவனை வளர்க்குறாங்க. அவன் வந்து முழங்கால் போட்டு சொல்றான், எனக்கா ஜெபம் பண்ணுங்க. நான் தான் அந்த பிள்ளை எடுத்து 10 வருஷத்துக்கு டெடிகேட் பண்ணேன். என் பேர் தான் அவனுக்கு வச்சிருக்காங்க. அவன் பெரிய மிஷினரியா மாறணும், எனக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். உங்க விருப்பம் என்ன? மாற்றத்தை விரும்பியவள். சொல்லுங்க, மாற்றத்தை. நம்பர் 2, 2வது குறிப்பு, அந்த 22, 25 பாருங்களேன். அப்பொழுது திசைகளில் குடியிருக்கிற கானானி ஸ்திரீ ஒரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, 25 பாருங்க. அவள் வந்து எனக்கு உதவி செய்யும் என்று அவரை, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்றாள். இவன் என்ன சொன்னா? இயேசுவை பார்த்து என்ன சொன்னா? தாவீதின். இந்த வெளிப்பாடு யூதர்களுக்கு இல்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்கிறேன். ஆமா, இன்னைக்கு வரைக்கும் இயேசுதான் தாவீதின் குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவர்களுக்கு மனதில்லை. ஹலோ, மேசியா வரலங்கிறாங்க. புதிய ஏற்பாடு எப்படி ஆரம்பிக்குது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு. ஏசாயா 11ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது? ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேரிலிருந்து கிளை எழும்பி செழிக்கும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் தாவீதின் குமாரங்கிற தெளிவான அறிவு இருந்தது. மாற்றுகிறவரை அறிந்தவள். ஆமென். இல்லங்கதான் இருக்கீங்களா? ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாண்டா கிராஸ் எப்படி வந்துச்சு? சாண்டா கிராஸ் எப்படி வந்துச்சு? நிக்கோலோஸ் என்கிற அந்த அந்த ரெவரண்ட் பிஷப், ஆர்சி கிடையாது, பிஷப். அவர் மெயின்லைன் சர்ச்சில் அவர் யாருக்குமே தெரியாம ராத்திரி கொண்டு போய் ஏழை வீட்டில் வச்சுட்டு வந்துடுவார். அவர் சாகிற வரைக்கும் ரொம்ப நாளா யார் இந்த உதவி செய்யறான்னு தெரியல. கடைசியா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் நினைவாக ஆரம்பத்தில் ஏழைகளுக்கு உதவிச்சதான் சாண்டா கிராஸ். இன்னைக்கு எப்படி தெரியுமா? கிறிஸ்துமஸ் தாத்தா, கையேந்தி தாத்தா. விளங்கலையோ? கார்டு கொடுத்து சாக்லேட் கொடுத்து தாத்தா. ஏமா விளங்கிச்சா விளங்கலையா? அவர் கிறிஸ்துமஸ் தாத்தா, ஆனா கையேந்தி தாத்தா. கேவலமல்ல? அறியலை, இயேசுநாதர் அறியலை, விரும்பலை. இயேசுநாதர் சரியா அறியலை. பிறப்பை தியானிப்பது தவறல்ல, ஆனா நம்ம இப்ப ரொம்ப தியானிக்க வேண்டியது பிறப்பை அல்ல, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம தலைமுறையில் நடந்துச்சுமா? எல்லாம் நடந்துச்சு. என்ன நடக்குன்னே தெரியாது. சமீபத்தில் இஸ்ரவேல் விட்ட மாதிரி இல்லை, எல்லாரும் அமைதியா இருக்காங்க. என்ன நடக்குன்னு தெரிய மாட்டேங்குது.
நேத்தாண்ணைக்கு பார்த்தேன். ஏமன் நாட்டில் ஏர்போர்ட்டில் போர்ட்டில் இஸ்ரவேல் குண்டு போட்டு அவ்வளோத்தையும் நொறுக்கி அழிச்சிட்டான். ஹவுதீஸ் அதனுடைய அழிச்சிட்டான். ஏற்கனவே இவங்க அவங்கள அடிச்சது திருப்தியில் இருந்தாங்க. அமெரிக்கா அடிச்சது. என்னைக்கு நம்ம எல்லாரும் சொல்கிறாங்க 3வது உலகமாக யுத்தம் ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு. அவர் பிறப்பை கொண்டாடி சந்தோஷப்படுகிற கூட்டம் அல்ல. அவர் பிறந்தது எதுக்கு தெரியுமா? மரிப்பதற்காக. அவர் பிறந்தது எதுக்கு தெரியுமா? உயிர் தழுவதற்காக. அவர் பிறந்தது எதுக்கு தெரியுமா? உங்களுக்கு எனக்கு ஒரு ராஜ்யத்தை தர மறுபடியும் சேர்த்து கொள்ள வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தைகளை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மாற்றுகிறவரை அறிந்தவள். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது பாருங்க 22. அப்பொழுது அந்த திசையில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, அந்த வார்த்தை போதும், அவரிடத்தில் வந்து சொல்லுங்க. மாற்றுகிறவரிடத்தில் வந்தாள். மந்திரவாதிட்ட போல, குறிகாரன் போல, சோசியக்காரன் போல, ஜாதகடவர்கிட்ட போகல. யாரிடத்தில் வந்தாள்? இயேசு. மாற்றுகிறவரிடத்தில் வந்தாள். முக்கியம். 1 மாற்றத்தை விரும்பியவள், 2 மாற்றுகிறவரை அறிந்தவள், 3வது மாற்றுகிறவரிடத்தில் வந்தவள். நீங்க உபவாசம் கொடுத்து வந்திருக்கீங்கன்னா, WMI சர்ச்சைக்கு வந்தீங்கன்னா இயேசுவிடத்தில் வந்திருக்கீங்க. அதுக்கு தான் இந்த இவ்வளவு நல்ல ஆலயம், அதுக்கு தான் கனத்துக்குரிய நல்ல போதகர், அதனால தான் அந்த நல்ல திருச்சபை, நல்ல ஸ்தாபனம். மாற்றுகிறவரிடத்தில் வந்திருக்கீங்க. அவர் தான் வாழ்க்கையை மாற்றுகிறவர். பைபிளை 2 வார்த்தையில முடிச்சிடலாம். 1 ஆறுதல், இன்னொன்று மாறுதல். அதில் முதல்ல மாறுதல் வச்சுக்கலாம். மாறுதல் வாழ்க்கையில் வரும்போது ஆறுதல் தானாய் வரும். ஆமென், ஆமென். மாற்றுகிறவரிடத்தில் வந்தாள். ஹலோ, 4வது. ஆமென். அந்த 15:23. அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதுல 2 விஷயம் இருக்குது. 1 மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். 22 இருக்குது, 23 இருக்குது. கூப்பிட்டாள். ஜெபம். மாற்றுகிறவரை கூப்பிடுங்கள். சொல்லுங்க, மாற்றுகிறவரை. சத்தமா சொல்லுங்க. மாற்றுகிறவரை கூப்பிடணும். சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே. பார்வையிட்டவன் அப்படிதான் கூப்பிட்டான். ஏய் சத்தம் போடாத. அவங்க சத்தம் போட்டாங்கல்ல, அவன் கேட்டானா? இன்னும் அதிகமாக கூப்பிட்டான். எப்படி சத்தம் போட்டிருப்பாங்க? இப்படியா சொல்லியிருப்பாங்க? சுத்த தமிழில் இலக்கணமாக பேசியிருப்பாங்க. பார்வையிட்ட அன்பு சகோதரா, சற்று அமைதலாக இருப்பாயாக. வாயில் என்னெல்லாம் கெட்ட வார்த்தை ஏசுனானோ தெரியாது, அப்படிலாம் பேச மாட்டான். சற்று அமைதலாக இரு, ஏசுநாதரை தொந்தரவு செய்யாதே, அப்படியான் இருப்பான். வாயில் வந்தபடிலாம் பேசியிருப்பான். அவன் பார்த்தா போல எனக்கு ஏசுநாதர் இருக்காரு, தோத்திரம் உனக்கு எனக்கு இருந்துச்சு ஏசுவே அப்படின்னா முதலையாவது மரியாதையை கூப்பிட்டான். அதுக்கு ஒரு சத்தமாட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஏசு நின்று தம்மிடத்தில் அழைத்து அவனை சுகமாக்கினார். ஆமென். கூப்பிடுங்க, மாற்றுகிறவரை கூப்பிடுங்க. எப்போ? மாற்றம் வர்றவரை கூப்பிடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பதில் வர்றவரை கூப்பிடுங்கிறேன். 5வது 23 வசனம். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆமென். இல்ல 23. அவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. எப்படி சொல்லுங்க? இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தாள். ஆமென் சொல்லுங்க. மாற்றுகிறவரை பின்தொடர்ந்து. எல்லாரும் சொல்லுங்க, மாற்றுகிறவரை பின்தொடர்ந்தார். ஏன்னா அவர் தான் சுகமாக்குகிறவர், அவர் தான் சமாதானம் தருகிறவர், அவர் தான் விடுதலை தருகிறவர், அவர் தான் தலைமுறை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தரை பின்பற்றுங்க. அவரை பின்பற்றினால் சமாதானம், அவரை பின்பற்றினால் தாழ்மை, அவரை பின்பற்றினால் பொறுமை, அவரை பின்பற்றினால் தேவ சித்தம், அவரை பின்பற்றினால் தேவனுடைய ராஜ்யம். ஹல்லேலூயா. ஆமென். 25. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள், ஆராதித்தாள். நல்லா இருக்குல்ல அந்த வார்த்தைகள் எல்லாம் தியானித்த போது என்ன மகிழ்ச்சியா இருக்கிறது. மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள். ஆமென். ஆமென். கடைசி ஒரு வார்த்தை சொல்கிறேன். 15:28. இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரியது, மாற்றுகிறவரை விசுவாசித்தாள். அல்லேலூயா. ஆமென். நம்பர் 1 மாற்றத்தை விரும்பியவள், மாற்றத்தை விரும்பினாள். 2 மாற்றுகிறவரை அறிந்தாள். அவர் தாவீதின் குமாரன். பேதுரு எழுதுகிற பேதுருல வாசிக்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன செய்யுங்கள், வளருங்கள். 3வது மாற்றுகிறவரிடத்தில் வந்தாள். வேற உலக மனுஷன் போல மாற்றுகிற இயேசுவிடத்தில் வந்தாள். 4 மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். இயேசுவே என்று மாற்றுகிறவரை கூப்பிட்டாள். அல்லேலூயா. 5 மாற்றுகிறவரை 6 மாற்றுகிறவரை பணிந்து கொண்டாள், மாற்றுகிறவரை பின்பற்றினாள், மாற்றுகிறவரை விசுவாசித்தாள். அதுக்கு பிறகு இயேசுவால் அமைதியா இருக்க முடியல. இயேசு சொன்னார், ஸ்திரியே விசுவாசம் பெரியது, விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது. அந்நேரமே எளிமை இருப்போமா, ஜெபம் பண்ணுவோமா? ஒரு 1/4 மணி நேரம் அதிகமாயிட்டுன்னு நினைக்கிறேன்.
சாரி, எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கடைசி உபவாச கூட்டம் தானே. வாயில திறந்து எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. வாயில திறந்து எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் கண்களை மூடுங்கள். அதில் கர்த்தரோடு பேசி இருப்பாருன்னு விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர், விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனையோ, ஒருவேளை பிள்ளைகளுக்கு பிரச்சனையோ, ஒருவேளை பொருளாதார பிரச்சனையோ, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கலையோ நினைக்கிறீங்களோ? ஐயா, ரொம்ப வருஷமா நான் பின்பற்றேன், ரொம்ப மாதங்களா பின்பற்றேன், ரொம்ப வருடங்களா நான் பின்பற்றேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மாற்றுகிறவர். ஓ ரபல ஷகல ஹந்தரா ஜீசஸ். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில சொல்ல போறீங்க, கர்த்தர் ஏன்ட்ட தான் பேசினார், நான் என் வாழ்வை அர்ப்பணிக்கிறேன், கர்த்தர் ஏன்ட்ட பேசினார், என் வாழ்வை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க, கர்த்தர் ஏன்ட்ட பேசினார்னு சொல்லணும், கையை உயர்த்துக்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கானானிய ஸ்திரியை போல, கானானிய ஸ்திரீ போல ஒருவேளை சாபம்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, நீங்க உங்க இயேசு சாபமாயிட்டார், உங்களுக்கு சாபம் இல்லை. ஐயோ, ஏதோ ஒன்றுக்கு அடிமையா இருக்கீங்க, இல்லை, நீங்கள் அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நமக்காய் அடிமையின் ரூபம் எடுத்தார். துரத்தப்பட்டு போனீர்களோ? இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவரை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உங்களை ஏற்றுக்கொள்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கீகாரம் இல்லைன்னு சொல்றீங்களோ? நிறைய குடும்பம் என்னை அங்கீகரிக்கல, நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்காங்க. இல்ல, ஆண்டவர் சொல்ல, நீ என் பிள்ளைப்பா, நான் உன்னை ரெகக்னைஸ் பண்றேன். யூ ஆர் மை டாட்டர், யூ ஆர் மை சன், ஹல்லேலூயா, யூ ஆர் மை சில்ட்ரன், ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பிள்ளைப்பா, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். இவ்வளவு ஆழமான காரியங்கள் தெரியுமா? அவள் ஒரு கானானிய பெண் தான். யூதர்களுடைய ஆலயத்தில் அங்கீகாரம் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ள உரிமை அவளுக்கு இல்லை. ஆனா இயேசு வெறுக்கல, இயேசு வெறுக்கல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரபல ஷகல பகரகதல லிகபகப ஷிகபகப. விடுதலைக்காக ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. கை தட்டணுமா தட்டுங்க, துதிக்கணுமா துதிங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த கானானிய ஸ்திரியை போல நிற்கிறீர்களோ? இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். துடா 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 துடபக ஷிடபல கலத்தியாலப ஹோலபபக ஷிடிபிடபலப கதுடா துடிபிடக்கப ஷிகபல ஹந்துடாலியா ஓரபபப ஷேகேபௌலியாரப ரபல கஷியந்தரே ஓரபன கஷியந்தலோரியாபல ஓராதக ஷிகபகத ஓரபக ஷிகப. நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிங்க. அவர் கானானிய ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, உங்களுக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. Glory be to God. கானானிய ஸ்திரீக்கு மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. Glory, 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 glory. Uraba shika baba shika. Jesus. Hallelujah. விக்கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, Hallelujah. Jesus, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. கொஞ்சம் நல்ல சத்தத்தை உயர்த்தி இயேசு நாயகா, ஓ இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. ஒரு கையை இருதயத்தில் வச்சுக்கிடுங்க, ஒரு கையை பலகீனம் உள்ள இடத்துல வச்சிருங்க, ஒரு கையை அப்பாவுக்கு நேரம் உயர்த்துங்க. ஊழியர்களாகி இணைந்து நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ண விரும்புகிறோம். இந்த வருஷத்தின் கடைசியிலே கர்த்தர் ஒரு தெளிவை தந்தார். நீங்கள் யார் தெரியுமா? மாற்றுகிறவரை பின்தொடர்கிறவர்கள்.
எங்களை யார் தெரியுமா மாற்றுகிறவரை விசுவாசிக்கிறவர்கள், எங்களை யார் தெரியுமா மாற்றுகிறவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், எங்களை யார் தெரியுமா மாற்றுகிறவரை பின்னால வருகிறவர்கள், நீங்கள் யார் தெரியுமா மாற்றத்தை விரும்புகிறவர்கள். ஒரு வியாதிகள் மாறப்போகிறது இந்த வருஷத்தின் கடைசியிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துடா கபாலா கஷிலபலா கத்துடா லிபபா ஷெரகெரியாத்தோரோ ரியாமாலா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, என்ன அவள் குடும்பத்தில் மாற்றத்தை விரும்பினாளே, பிள்ளைக்கு மாற்றத்தை விரும்பினாளே, இதே நேரம் ஆரோக்கியம் நடந்தது. இருதய பலகீனங்கள் மாறட்டும், சரீர பலகீனங்கள் மாறட்டும், மன விருப்பங்கள் நிறைவேறட்டும், தலைமுறைகள் வெளிப்படுவதாக. ஓரா ஷபஹந்தரா, திருமண தடைகள் மாறுவதாக. ஓரா பாஷ கேலி ஆந்தோரோ, பொருளாதார தடைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தில் மாற்றம் வருவதாக. இயேசுவின் நாமத்திலே தடைகள் மாறட்டும். பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதமான மாறுதல் வருவதாக. பிள்ளைகள் வாழ்வில் ஆவிக்குரிய மாறுதல் வருவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் செய்ய போறதுக்காக கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிடலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு 15 அதிகாரம் கானானியரிடத்துல அவள் ஆசீர்வாதத்துக்கு, நன்மைக்கு, அற்புதத்துக்கு, விடுதலைக்கு, அவள் அபாத்திரராக, அவர் சாபத்தின் மகளாக, அவள் தூரமுள்ளவளாக இருந்த அவளை ஆண்டவர் நீ விரும்புகிறபடி நீ ஆசைப்படுறபடி ஆக கடவுது என்று சொல்ல காரணம் என்ன? மாற்றம் தருகிற இயேசுவை தேடி வந்தாள், மாற்றம் தருகிற இயேசுவை கூப்பிட்டாள், இயேசுவென்று பணிந்து கொண்டாள். ஓ, இயேசுவை அவள் அறிந்திருந்தாள் என்ற நல்ல வார்த்தையை கேட்டோம். இந்த செய்தியை தியானிச்சு உங்கள் வாழ்க்கையிலையும் என்னென்ன காரியங்கள் இதுவரை முடியாது, இது மனுஷரால் முடியாது, என் சுய பலத்தினால் முடியாதது என்று நினைத்திருக்கலாம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் என்பதை இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில், இந்த கடைசி உபாச ஜபத்தில் தேவன் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு நாள் சோத்திரிப்போம். சோத்திரியாம், சோத்திரியா, 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 சோத்திரம். கடைசியாக அமலேஷ் ஐயா அவங்க ஜெபமணி ஒரு சின்ன சுருக்கமான ஒரு ஜெபமணி முடிப்பாங்க. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பரிசுத்தமான உபவாச நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். தூரத்திலிருந்து வருகிற நற்செய்தி ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். விடாய்த்த ஆத்துமாக்கு கிடைந்த ஆண்டவரே குளிர்ந்த தண்ணீரை போல ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு நல்ல நற்செய்தியை கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாளை தினத்தில் அருமையான தாசனை எடுத்து வல்லமையாய் உமது வல்லத கரத்தில் ராஜ முடியுமும் அலங்காரமான கிரீடமாக நீர் பயன்படுத்தும். வந்தவர்கள் யாவரும் விடுதலையாகி மாற்றுகிறவரை, மாற்றத்தை விரும்புகிற ஆண்டவரை மனுஷர்களாக ஆண்டவரை மாற்றுகிற தேவனை இன்னும் பற்றி கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீராக. கர்த்தர் பெரிய காட்சி அவர்கள் விரும்புகிறபடியே கடவுது. கர்த்தர் ஆரோக்கியத்தை தந்து அனுப்போம். இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஹல்லேலூயா.